Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல மார்க்கத்தினுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்க எல்லாருமே நேற்றைய தினம் போல இன்றைக்கும் ஒன்று கூடியிருக்கிறோம். சோ இந்த இடத்துல ஜாயின் ஆகி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அல்லாஹு தாலா அவங்களுடைய ஐல்முல பரக்கத் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க துவா செஞ்சு கொள்றோம். சரி, ஓகே. இப்ப நாங்க இன்றைய பாடத்துக்கு டைரெக்டா போகலாம். முதலாவது நாங்க நேற்று அதுக்கு முதல் நாள் என்னென்ன பாடம் படிச்சோம்னு சொல்ற அது சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கம் உண்ட பாப்போம். சரியா? முதலாவது நாள் நாங்க என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா மாதவிடாயின்னு சொல்லி சொன்னா என்ன, மாதவிடாயினுடைய கால எல்லைகள், மாதவிடாயினுடைய வகைகள் சம்பந்தமான முழுமையான விளக்கங்கள் பார்த்திருந்தோம். சரியா? அதே மாதிரி நேற்று இரண்டாவது நாள் என்ன செஞ்சிருந்தோம்னு சொல்லி சொன்னா மாதவிடாய் தொடர்பான சட்டங்கள், இஸ்திஹாதாவும் அதனுடைய சட்டங்களும், நிஃபாசும் அதனுடைய சட்டங்களும், அதோட ஐதாவுடைய சட்டங்களும் சேர்த்து பார்த்திருந்தோம். சரியா? நேற்றைய நாள் முழுக்க முழுக்க நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா சட்டங்கள், இஸ்லாமிய சட்டங்கள், ஒவ்வொரு மாதவிடாய்க்கு ஆயிக்கட்டும், இஸ்திஹாதாவுக்கு ஆயிக்கட்டும், நிஃபாஸுக்கு ஆயிக்கட்டும், இது அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் இஸ்லாம் என்ன சட்ட திட்டங்களை வகுத்திருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்களை நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம். சோ இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாதவிடாயை ஒழுங்குபடுத்துபவைகள் அப்படின்றதும், அதே மாதிரி உங்களுக்கு நாங்க நேத்து கிளாஸ் முடிய கிட்டவா சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது படிச்ச பாடங்கள்ல சந்தேகம் இருக்குமாக இருந்தாலும், அப்படி இல்லாட்டி பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தேன்னு சொன்னாலும் நீங்க எங்கள்கிட்ட இன்றைய கிளாஸ் ஆரம்பமாகறதுக்கு முதல் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய பதில்கள் நாங்க உங்களுக்கு இந்த கிளாஸ்ல நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில மாணவிகள் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய விளக்கங்களையும் நாங்க என்ன செய்வோம் இன்றைய வகுப்புல பார்ப்போம். சரியா? சோ இதாவுடைய சட்டங்கள் நேத்து நம்ம படிச்சோம். அதுல ஒரு சில கேள்விகளையும் இன்னைக்கு பார்த்து அது சம்பந்தமான முழுமையா கிளியர் பண்ணி கொள்வோம். சரியா? ஆனா இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நேற்று அதாவது டே 2ல நாங்க படிச்ச பாடங்கள்ல முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி சட்டங்கள் தான் பார்த்திருந்தோம். அப்ப இது ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய சட்ட திட்டங்கள். ஆனா இதுல சில விஷயங்கள் கேள்விகளாகவும் வந்திருந்துச்சு. அப்ப அந்த வீடியோஸ நீங்க ஃபுல்லா பார்க்கலையா இல்லாட்டி என்ன விஷயம்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்க கட்டாயம் அந்த வீடியோஸ ஃபுல்லா பாருங்க. நீங்க உங்களுக்கு கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ண கிடைச்சலன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்ல. நீங்க ஆர் இன்ஸ்டிடியூட் உடைய யூடியூப் சேனல்ல பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். டே 2 உடைய ரெக்கார்டிங்ஸ். சரியா? அது கட்டாயம் நீங்க எல்லாரும் பாருங்க. ஏனென்றா உங்களுக்கு இந்த பாடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இவ்வளோத்தையும் நாங்க தொகுத்து எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட 3 மாசத்துல இருந்து 4 மாசம் எங்களுக்கு டைம் எடுத்துச்சு. அப்ப அவ்வளோத்தையும் குறிப்பிட்ட அந்த டைமுக்கு நாங்க தொகுத்து எடுத்து அதுக்கு பிறகு உங்களுக்கு எது விளங்கப்படுத்தலாம், எப்படி விளங்கப்படுத்தலாம், ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்கள்ல இருந்து எல்லா விஷயமும் நாங்க செஞ்சு எந்தெந்த விஷயத்த மட்டும் உங்களுக்கு நாங்க சொல்லி தந்தால் போதும். சாதாரண இப்போ ஒரு பொதுமக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வேறையா பிரிச்சு எடுத்து அப்படி நிறைய டைம் எல்லாம் எடுத்து தான் நாங்க இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரோம். இப்ப நீங்க ஒரு 3 days ஒர்க் ஷாப்ல இந்த விஷயம் எல்லாம் ஈஸியா படிச்சு கொள்றீங்க. சோ இது அல்லாஹு தாலா உங்களுக்கு செஞ்ச ஒரு அருள். சரியா? சோ அத கட்டாயம் பயன்படுத்துங்க. அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த நியாமத்துக்களை நாங்க பயன்படுத்தலைன்னு சொன்னா நிச்சயமாக நாளைக்கு அல்லாஹு தாலா விட்ட நாங்க விசாரிக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம். சரியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ். சோ இதுக்கு முதல் நடந்த கிளாஸ் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு முழுமையான தெளிவுகள் இருக்கும். சரியா? ஓகே. இப்ப நாங்க டைரக்டா பாடத்திற்கு போவோம். இன்னைக்கு நாங்க முதலாவது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மாதவிடாயை தடுத்தல். சரியா? மாதவிடாயை தடுத்தல் என்றா என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப மென்சஸ் வராம இருக்கிறத நாங்க தடுக்கிறோம். மென்சஸ் வராம இருக்கிறத நாங்க ஏற்படுத்துறோம். சரியா? தடுக்கிறதுல ஏற்படுத்துறோம். இப்ப எங்களுக்கு மென்சஸ் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வராம நிப்பாட்டுறோம். சரியா? அதத்தான் மாதவிடாயை தடுத்தல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சோ இந்த மாதவிடாயை தடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்டா, இப்ப டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். சில டைம் ஊசிகள் யூஸ் பண்ணலாம். சில டைம் வேற ஏதாவது மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ எதுவாக இருந்தன்னு சொல்லி சொன்னாலும் அதை நாங்க யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு 2 நிபந்தனைகளுக்கு அமையத்தான் அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குது. அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு அதால எந்த விதமான தீங்குகளும் வரக்கூடாது. சரியா? அந்த மாதவிடாயை தடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள், அது நம்ம டேப்லெட் வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு அந்த டேப்லெட்டை யூஸ் பண்றதால அதை யூஸ் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு அதால எந்த விதமான ஒரு தீங்கும் வரக்கூடாது. சரியா? அப்படி தீங்குகள் உடல் ரீதியாகவோ இல்லாட்டி இப்படியோ ஒரு தீங்கு ஒன்று வருமாக இருந்தேன்னு சொன்னா நிச்சயமாக அதை நாங்க பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்ல. அதைத்தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான் என்ன அப்படின்னு சொன்னா, வலா துல்கு பி ஐதீக்கும் இலத்தஹ்லுகா. சரியா? அதாவது மேலும் உங்களுடைய கரங்களால உங்களுக்கு அழிவை தேடிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்றான் என்னன்னு சொல்லி சொன்னா, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. உங்களுடைய உயிர்களை நீங்க மாய்ச்சு கொள்ள வேண்டாம். சரியா?
நிச்சயமாக அல்லாஹு தாலா வந்து உங்கள் மீது அளப்பெரிய கருணை புரிபவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றேன். சோ இது வந்து பொதுவா எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும். அதாவது நாங்க வந்து எங்களுடைய கைகளால, எங்களால எங்களுக்கு ஒரு தீங்கு வந்து செய்யக்கூடா அப்படின்னு சொல்றது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்படுது. அதே மாரி உங்களுக்கு ஒரு ஹதீஸும் எல்லாரும் அறிஞ்ச ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, லா லரர வலா லிரார. தனக்கும் தீங்கிழைக்க கூடாது, பிறருக்கும் தீங்கிழைக்க கூடாதுன்றதன் அடிப்படையில இந்த ஹதீஸ் வந்து இருக்குது. சோ இதுல நம்ம சொல்ல வந்த மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மாதவிடாய் தடுப்புக்குரிய ஒரு மருந்த பயன்படுத்துறோம்னு சொன்னால், அதால அந்த பெண்ணுக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது. சரியா? அடுத்தது வந்து 2வது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, மாதவிடாயை தடுப்பவற்றை பயன்படுத்துவது ஏதோ ஒரு வகையில கணவரை பாதிக்குமாயின், அப்பொழுது கணவன்ட அனுமதியை பெற்றுக்கொள்றது அவசியம். சரியா? அதாவது இப்ப ஒரு பெண் வந்து சில டைம்ல மாதவிடாயை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு டேப்லெட் வந்து யூஸ் பண்றா. சரியா? அப்படி யூஸ் பண்ற டைம்ல அது அவளுடைய கணவன பாதிக்குமாகும். ஏதாவது ஒரு விஷயத்துல அவளுடைய கணவன பாதிக்குமாக இருந்தன்னு சொன்னால், கட்டாயம் அவளுடைய கணவனுடைய அனுமதியை பெற்றுத்தான் அத வந்து யூஸ் பண்ணணும். இப்ப அதுக்கு நான் உதாரணமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க என்னடா, ஒரு தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண் வந்து இத்தால இருக்கிறதா வச்சுக்கொள்வோம். சரியா? அப்ப அந்த இத்தால இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும்? கணவர் தானே அவளுடைய ஃபுல்லான செலவுகளையும் வந்து பார்க்கணும். அதானே கட்டாயம். ஓகே. அப்ப அந்த கணவன் என்ன செய்றான்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய செலவுகள வந்து பார்க்கிறார். அப்ப இந்த நிலையில அந்த பெண் என்ன செய்றான்னு சொன்னால், இந்த மாதவிடாய் தடுப்புக்கான ஒரு டேப்லெட்ட வந்து யூஸ் பண்றா. அது ஏன் அவ அப்படி யூஸ் பண்றான்னு சொன்னா, இப்ப எனக்கு வந்து தெரியும் தானே, தலாக் சொன்னா 3 சுத்த காலங்கள் வந்து இத்தால இருக்கணும். அப்ப நான் வந்து நீண்ட காலம் இத்தால இருக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு 3 சுத்த காலங்கள் வரல அப்படின்னு சொன்னால், அதுவரைக்கும் என் கணவன் தானே என்னுடைய செலவுகள கவனிக்கணும் அப்படின்ற ஒரு நியத்துல அவ என்ன செய்றான்னு சொன்னா, அப்படி யூஸ் பண்ணுவாவாக இருந்தன்னு சொன்னால், அது வந்து தடுக்கப்பட்டது. சோ அப்படி அதிக செலவு பணத்த நாங்க அவங்கள்ட்ட வாங்கி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி, இந்த இத்தாவ நீடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவ பயன்படுத்துவாக இருந்தன்னு சொன்னால், அது வந்து தடுக்கப்பட்ட விஷயம். அதே மாரி நம்ம இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இப்ப இந்த மாதவிடாய் தடுப்புகள பயன்படுத்துறதால ஒரு பெண் வந்து கருத்தரிக்க மாட்டா. இல்லாட்டி கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்ற ஏதாவது பயம் வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஏதாவது அச்சம் வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால், நிச்சயமா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கணவனுடைய அனுமதி இல்லாம அந்த தடுப்பு முறைகள பயன்படுத்துறது அனுமதிக்கப்பட்டது இல்ல. சரியா? சோ நான் சொன்ன 2 விடயங்களும் மெயினான 2 நிபந்தனைகளுக்கு அமைய நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதவிடாய் தடுப்பு உரிய மருந்துகள வந்து பயன்படுத்தலாம். ஆனாலும் இப்ப இத வந்து நாங்க பயன்படுத்தாமல் இருக்கிறதான் வந்து எங்களுக்கு சிறப்பு. ஏன்னு சொன்னா, உண்மையா எங்களுக்கு இத பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவை இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம், பாதுகாப்பு அது எல்லாத்தையுமே வந்து கருத்தில கொண்டு இத பயன்படுத்தாம இருக்கிறது வந்து சிறப்பு. அப்படி தேவை ஈந்துச்சுன்னு சொன்னா, நம்ம இயற்கையான வழிமுறைகள வந்து பின்பற்றலாம். சரியா? சோ இத வந்து கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்க பார்க்க போறது, மாதவிடாய் உண்டாவதற்கான மருந்து உபயோகத்தை 2 நிபந்தனைகளுக்கு அமையவே வந்து நாங்க பயன்படுத்தலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் என்னன்னு சொன்னால், மாதவிடாய நிப்பாட்டுறது. சரியா? இப்ப பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், மாதவிடாய வரச் செய்றது. சரியா? அப்ப மாதவிடாயை வரச் செய்றதுக்கு நாங்க மருந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னால், அதுவும் வந்து 2 நிபந்தனைகளுக்கு அமைவாகத்தான் நாங்க அத வந்து பயன்படுத்த முடியும். அதுல முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப இந்த மருந்த பாவிக்கிறது மூலமா, அந்த டேப்லெட்ட பாவிக்கிறதன் மூலமா வந்து, அந்த தவறான முறைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது அத துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இப்ப உதாரணம் எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண் வந்து இருக்கிறா. இப்ப அவளுக்கு வந்து கட்டாய கடமையான வணக்க வழிபாடுகள் எல்லாமே இருக்குது. உதாரணமா தொழுகை, நோன்பு லைக் அது மாரி வணக்க வழிபாடுகள் இருக்குது. சோ இதுல இருந்து அவைய விடுவிச்சுக் கொள்றதுக்காக வேண்டி அவ என்ன செய்றான்னு சொன்னால், அத பயன்படுத்துறா. இப்ப ரமலான் மாதத்துல நோன்பு பிடிக்கணுமே! அப்ப அந்த நோன்புலேருந்து நம்ம விடுவிச்சுக்கணும். நம்ம நோன்பு பிடிக்காம இருப்போம்ன்றதுக்காக வேண்டி என்ன செய்றான்னு சொன்னா, அந்த மென்சஸ் வரணும் அப்படின்னு சொல்ற அந்த டேப்லெட்ட வந்து அவ யூஸ் பண்றா. அப்ப நம்ம தொழ தேவையில்ல, நோன்பு பிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றான்னு சொன்னா, அது வந்து தடுக்கப்பட்டது. அப்படி வந்து என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்த கூடாது. சரியா? இப்ப இது வந்து ஆகாத ஒரு விஷயமும் தான். அதே மாதிரி எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனுமதிய வந்து நாங்க துஷ்பிரயோகம் செய்றதுக்கும் சமனானது. சரியா? 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது நிபந்தனை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பெண் வந்து மாதவிடாய் உண்டாகறதுக்கான இந்த மருந்து உபயோகிக்கிறான்னு வச்சுக்கொள்வோம். அதால அவளுக்கு வந்து மாதவிடாய் வருது. அப்ப மாதவிடாய் வந்ததுக்கு பிறகோ, அவளுடைய கணவனோட அவளுக்கான முழு இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அது பாதகமா இருக்குது. அது ஒரு இடையூறா இருக்குது அப்படின்னு சொன்னால், அவ என்ன செய்யணும்? கட்டாயம் அவளுடைய கணவனுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். கணவன் அனுமதி குடுத்தா தான் அவ அந்த மாதவிடாய் வாரத்துக்கான அந்த
மருந்தை வந்து அவ பயன்படுத்த முடியும். சரியா? அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, என்னன்னு சொன்னால் இப்ப ஒரு பெண் வந்து விவாகரத்து செய்யப்பட்டிருக்கிறா. சரியா? ஒரு பெண் வந்து தலாக் செய்யப்பட்டிருக்கிறா. சோ இந்த டைம்ல வந்து அவ மாதவிடாய் வர்றதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்த அவ பாவிப்பாவாக, டேப்லெட்டா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மாதவிடாய் வரணும்னு சொல்லி அவ ஏதாவது பாவிப்பாவாக இருந்தன்னு சொன்னால், இப்ப அந்த கணவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, மீட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு தலாக்கத்தான் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த டைம்ல வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இத்தாவுடைய டைம்ல என்ன செய்யணும்? அந்த பெண் வந்து கணவனுடைய வீட்டுல தான் இருக்கணும். அப்படித்தானே? இது வந்து நம்முடைய சமூகத்துல நிறைய பிழையான விஷயங்கள் நடக்குது. என்னன்னு சொன்னால், தலாக் சொன்ன பிறகு அந்த பெண் அந்த பெண்ணுடைய தாயுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இல்லாட்டி அந்த பெண்ணை வந்து அந்த அவங்களோட தாயுடைய வீட்டுக்கு வந்து போய்த்துருவாங்க. இது வந்து அனுமதிக்கப்பட்டது இல்லை. இது வந்து பாவமான ஒரு செயல். அதுக்கு வந்து ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டா மட்டும்தான் என்ன செய்யணும்னா, அந்த பெண் வந்து அந்த தாயுடைய வீட்டுக்கு வந்து போகணும். அப்படி இல்லாம அந்த இத்தா காலம் முடியும் வரைக்கும் தலாக் சொல்லப்பட்ட அந்த கணவனுடைய வீட்டுல அந்த கணவனுடைய பொறுப்புல தான் அந்த பெண் வந்து இருக்கணும். சரியா? அப்ப இதுல பாருங்க, அப்ப அந்த பெண் தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண் வந்து இருக்கிறா. அந்த கணவனுடைய வீட்டில் இருக்கிறா. அதுவும் அந்த கணவன் வந்து சொல்லியிருக்கிற தலாக் வந்து இப்போ ஒரு தரமோ 2 தரம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பெண்ணை வந்து மீட்டு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து இவ என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, மாதவிடாய் உண்டாகக்கூடிய இந்த மருந்துகளை வந்து பயன்படுத்துறா அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்ப அந்த கணவன் வந்து அந்த பெண்ணை குயிக்கா நெருங்கி வாரத்துக்கான சந்தர்ப்பத்தை அவ வந்து இழந்துருவா. சரியா? சோ அதால வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அப்ப அந்த கணவனும் மனைவியும் சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து என்ன செய்யுது, குறைவாக இருக்குது. சோ அந்த டைம்லயும் வந்து நாங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விதமான மாதவிடாய் ஏற்படுத்தக்கூடிய இந்த விதமான இந்த டெப்லெட்ஸோ இல்லாட்டி எதுவுமே வந்து நாங்க பயன்படுத்தக்கூடாது. இந்த 2 நிபந்தனைகளுக்கு அமைவாக. சரியா? இது 2க்கும் அமைவாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க பயன்படுத்தலாம். அதுல பிரச்சனை இல்ல. அதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி இருக்குது. அடுத்தது நாங்க பார்க்க போற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கருத்தடை சாதனங்கள். கருத்தடை சாதனங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப என்னன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்ப்போம். கருத்தடை சாதனங்கள்ன்னு சொன்னா, இந்த கருவை தடை செய்யக்கூடிய சாதனங்கள். அதாவது இது பெண்களுக்கும் செப்பரேட்டா இருக்குது. ஆண்களுக்கும் வந்து செப்பரேட்டா இருக்குது. சோ இந்த இடத்துல நாங்க பெண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடியத வந்து மெயினா பார்ப்போம். ஆ இதுல வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப பெண்களுக்கு செப்பரேட்டா இருக்கக்கூடியதுல நாங்க உதாரணமா என்ன சொல்லலாம்? ஆ டேப்லெட் யூஸ் பண்றத சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த லூப்ஸ் வைக்கிறத வந்து சொல்லலாம். அதே மாரி வந்து இந்த மாதாந்தம் ஊசி போடுறது, அப்படி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. சோ இதுல வந்து எத நாங்க செய்யணுமாக இருந்தன்னு சொல்லி சொன்னாலும், இதுக்கு இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து நம்ம கட்டாயம் அறிஞ்சு வச்சிருக்கணும். அப்படித்தானே? ஓகே. இப்ப முதலாவது வந்து இந்த கருத்தடை விஷயத்துல ஆ முற்றாக இந்த கருத்தரிப்ப வந்து முற்றாக தடுக்கிறது வந்து இஸ்லாத்துல அனுமதி இல்ல. சரியா? இதுக்கு பிறகு எங்களுக்கு குழந்தைகள் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம கருத்தடை செய்யறது வந்து இஸ்லாத்துல எந்த விதமான அனுமதியும் இல்ல. அது வந்து தடுக்கப்பட்டு இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா, இது முஸ்லிம்களுடைய இனப்பெருக்கத்தை வந்து குறைச்சிரும். என்ன? இஸ்லாமிய ஷரியாட நோக்கம் என்ன? முஸ்லிம்களோட சனத்தொகை பெருகணும். அப்படித்தானே? சோ அப்ப இது என்ன செய்யும்னா, அந்த ஷரியாவுடைய நோக்கத்தை வந்து இல்லாம ஆக்கிடும். சோ இந்த இடத்துல நாம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், முற்றாக நாங்க அந்த கருத்தடை முறைய வந்து பயன்படுத்தக் கூடாது. சரியா? அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு. ஒரு பெண் வந்து இப்ப இந்த விஷயத்த செய்றா. கருத்தடை வந்து செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப அவக்கு தெரியாது தானே. அவட பிள்ளைகள் வந்து காலாகாலத்துக்கும், இப்ப அவங்களோட காலத்துக்கும் வந்து உயிரோட இருப்பாங்களா? இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்ப இன்கேஸ் அவங்களோட பிள்ளைகள் வந்து மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த பெற்றோருடைய காலத்துக்கு முதல்ல அவங்க மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த விதமான வாய்ப்புகளும் வந்து இருக்காது. அப்படித்தானே? முழுமையான ஒரு கருத்தடை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, அப்ப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்காது. சோ அதால என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, முழுமையான கருத்தடை செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட இல்ல. சரியா? இப்ப அடுத்தது 2வது விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவது என்ன? கருத்தடை வந்து முற்றாக தடுக்கக் கூடாது. சரியா? முற்றாக வந்து நம்ம கருத்தரிக்கிறத தடுக்கக் கூடாது. அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, தற்காலிகமா 2வது விஷயம், தற்காலிகமாக வந்து கருத்தரிப்பை தடுக்கிறதுக்கான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு பெண் வந்து என்ன செய்றான்னு சொன்னா, நிறைய தரம் வந்து பிரெக்னன்ட் ஆகுறா. சரியா? அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்றா, இன்னொரு தைனம் வந்து பிரெக்னன்ட் ஆகினா, அவ வந்து உடல் அளவுல வந்து பலவீனம் அடைஞ்சிருவா. அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை இருக்கும்ன்னு சொல்லி சொன்னா, அந்த டைம்ல வந்து அவங்க என்ன செய்யலாம், இந்த கருத்தடைய வந்து பயன்படுத்தலாம். சோ அதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அப்போ ஒரு பெண் வந்து இன்னொரு விஷயம் செய்றேன்னா, இப்ப ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு தாயாக வந்து இருக்கிற பாலூட்டக்கூடிய
தாய்ப்பால் ஊட்டக்கூடிய ஒரு தாயாக வந்து இருக்கிறார். சோ அந்த டைம்ல வந்து இந்த பெண் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த கருத்தடை சாதனங்கள வந்து பயன்படுத்தலாம். அதிலேயும் எந்த விதமான அனுமதிக்கப்படாத விஷயங்களும் இல்ல. சோ இதையும் வந்து அவ என்ன செய்யணும்னா, அவருடைய கணவனுடைய அனுமதியோட தான் அவங்க வந்து பயன்படுத்த வேணும். சோ இதே மாதிரி ரசூலுல்லாவுடைய காலத்திலேயும் நடந்திருக்குது. ஆனா அது வந்து அஸ்ல் அப்படின்னு சொல்ற ஒரு மெத்தட்ல நடந்திருக்குது. சோ அது சம்பந்தமான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த இடத்துல கிளியர் பண்ணல. இதுல வந்து நீங்க நிறைய சின்ன பிள்ளைகளும் இதுல வந்து ஈக்கிறீங்கன்ற ஒரு காரணத்தால நான் என்ன செய்யல, இது சம்பந்தமான விஷயத்த உங்களுக்கு இன்னைக்கு கிளியர் பண்ணல. சோ அது சம்பந்தமான தெளிவுகள் உங்களுக்கு வேணுமெண்டா கட்டாயம் நீங்க வந்து தேடி பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வந்து கருத்தடை அஸ்ல்ன்னு சொல்ற ஒரு மெத்தட்ல வந்து நடந்து இருக்குது. சரியா? ஓகே. அதே மாரி இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போற ஒரு ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கருச்சிதைவு செய்தல். சரியா? கருச்சிதைவு செய்தல் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் அபோர்ஷன். சரியா? இந்த அபோர்ஷன் செய்றது வந்து 2 வகைப்படும். அது ஒன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு தாயிட கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த குழந்தைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த உள்ள அந்த விஷயத்த வந்து நீக்கி விடுறதுக்கு நினைக்கிறோம். சரியா? நினைச்சு வந்து அபோர்ஷன் செய்றா. 2வது வந்து என்னன்னு சொன்னா, அந்த கருவை அழிக்கும் எண்ணமே இல்லாம வந்து கருச்சிதைவு செய்றோம். சோ இது 2 விஷயங்கள் வந்து இருக்குது. சோ இதுல சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவது ஒரு தாயிட கர்ப்பப்பையில உள்ள அந்த குழந்தையை வந்து அபோர்ஷன் பண்றதுக்கு நினைச்சா அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பிள்ளைக்கு உயிரூட்டப்பட்டு இருக்குமாக இருந்தன்னு சொன்னால், அதாவது அந்த வயித்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு வந்து உயிர் கொடுக்கப்பட்டுட்டுன்னு சொல்லி சொன்னால், அந்த பிள்ளைய நாங்க அபோர்ஷன் செய்ய முடியாது. கருச்சிதைவு செய்ய முடியாது. அதுக்கு வந்து அனுமதிகள் வந்து இல்ல. சரியா? அது வந்து தடுக்கப்பட்டது. அதாவது ஒரு உயிர வந்து கொலை செய்றது வந்து ஹராமான செயல். சரியா? அது வந்து ஒரு கொடிய பாவமான செயல். சோ இத வந்து நாங்க செய்யக்கூடாது. குர்ஆன், சுன்னா, இஜ்மா ஆகிற எல்லாத்திர கருத்தின் அடிப்படையிலும் வந்து இதுதான் ஏற்கப்பட்ட ஒரு கருத்தாக இருக்குது. இப்ப சில நேரத்துல வந்து இப்ப சில கருத்துகள் வந்து சொல்லப்படுது இமாம்களிடையே எப்படின்னு சொல்லி சொன்னால், அப்ப உயிர் ஊதப்படுறதுக்கு முதல் வந்து கருச்சிதைவு செய்யப்படுமாக இருந்தால், அதாவது அபோர்ஷன் நாங்க செய்வோமாக இருந்தன்னு சொல்லி சொன்னால், அது ஆகும் என்று சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து இல்ல அது ஆகாது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. சோ இதுல இந்த ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஒரு அலக்கா அதாவது இரத்த கட்டி என்று சொல்லி இருக்கிற டைமுக்கு வந்து கருச்சிதைவு அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த அலக்கான்னு சொல்ற அந்த அது வந்து ஒரு 40 நாட்களுக்கு குறைவாக இருக்கிற டைம் தான் அது வந்து அனுமதிக்கப்படலாம். அந்த இரத்த கட்டியாக இருக்கிறது வந்து ஒரு 40 நாட்களுக்கு குறைவாகத்தான் வந்திருக்கும். சோ அந்த டைம்ல வந்து அபோர்ஷன் பண்ணினா அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தும் வந்து இருக்குது. ஆனா, அதோட நாங்க இப்ப பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னால், மனித உருவுல அந்த பிள்ளை வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த டைமும் நாங்க என்ன செய்ய இயலா, அபார்ஷன் பண்ண இயலா அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து இருக்குது. சோ இதுல எந்த விதமான நியாயமான காரணங்களுமே இல்லாம நாங்க கருவ வந்து அபார்ஷன் பண்றது எங்களுக்கு கூடாது. சரியா? சோ அபார்ஷன் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்த வந்து நம்ம கட்டாயம் ஆ விலகிக் கொள்ள வேணும். சரியா? அடுத்து இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது உங்களுக்கு வந்து நல்லா கிளியரா இருக்கும். பாருங்க. சரியா? இப்போ ஒரு தாய் வந்து ஒரு கருவ வந்து சுமந்திருக்கிறா. சரியா? அப்ப அந்த டைம்ல அவக்கு அந்த கருவ அந்த சுமந்து பெற்றுக்கொள்ள முடியாத டைமோ, இல்லாட்டி அவக்கு அந்த கருவ வந்து சுமக்க இயலாத அளவுக்கு வந்து அவ என்ன செய்றா? சுகவீனமுற்று இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த டைம் அவட அந்த கரு மனித உருவோட அமைப்ப வந்து இன்னும் பெறல. சரியா? இன்னும் அந்த கருவத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளை வந்து ஒரு மனித உருட அமைப்ப பெறல அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த டைம்ல அந்த கருவ வந்து அபார்ஷன் பண்றது வந்து அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது. அல்லாஹு ஆலம். சோ இந்த விஷயத்துல வந்து நாங்க மிச்சமே கவனமாக இருக்கணும். உயிர் ஊதப்பட்டதுக்கு பிறகு நாம கொலை செய்றோம்ன்னு சொல்லி தானே வரும் என்ன? அப்ப அப்படியான விஷயத்த வந்து நாங்க செய்யக்கூடாது. அதுக்கு வந்து அனுமதி இல்ல. சரியா? அடுத்தது 2வது வகைய நாங்க பார்ப்போம் எப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம பார்த்திருந்தோம் கருவை அளிக்கும் எண்ணம் இல்லாமை. சரியா? இந்த கருவை அளிக்கும் எண்ணம் இல்லாமைன்றதுல 2, 3 சாப்டர்ஸ் வருது. அத நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. கருவை அளிக்கும் எண்ணம் இல்லாமை என்ற இடத்துல, இப்போ ஒரு பெண் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறா. சரியா? கர்ப்பிணியாக இருக்கிறது அவளோட லாஸ்ட் டைம். அதாவது அவ குழந்தை பெற்றுக்கொள்ள போறா அப்படின்னு சொல்லி சொன்னால், அவ கர்ப்பிணியிலிருந்து என்ன குழந்தை பெற்ற தாயாக ஆகப் போகிறாள். அதான் நான் லாஸ்ட் டைம்ன்னு சொல்றேன். சரியா? அப்ப அவ என்ன செய்றா? அந்த ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறா. அதன் கடைசி நேரத்துல பிரசவத்தின் போது வந்து அந்த குழந்தைக்கும், அந்த தாய்க்கும் எந்த விதமான தீங்குகளும் வந்து வராத மாதிரி அறுவை சிகிச்சைக்கான தேவைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அத வந்து நாம கட்டாயம் மிக கவனமான முறையில செய்றதுக்கு எங்களுக்கு அனுமதிகள் இருக்குது. சில நேரத்துல வந்து அறுவை சிகிச்சை, அதாவது அறுவை சிகிச்சைன்னு தெரியும் தானே ஆப்பரேஷன். இந்த ஆப்பரேஷன் சிகிச்சை வந்து அவசியமாக நம்ம கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அதுக்கு வந்து மெயினா 4 முறைகள் இருக்குது. அந்த 4 முறைகள வந்து நாங்க கவனத்திற்கொண்டு தான்
இந்த ஆப்ரேஷனை வந்து நாங்க செய்யணும். சரியா? அதுல முதலாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு தாயும் குழந்தையும் வந்து உயிரோட இருக்கிற டைம்ல வந்து இந்த டைம்ல அவங்களுக்கு உண்மையிலேயே அறுவை சிகிச்சை செய்யறது அவசியம். இல்லாட்டி அந்த குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குமாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்க என்ன செய்யலாம்? அறுவை சிகிச்சை செஞ்சு எடுக்கலாம். இதுல வந்து சிசேரியன்ல புள்ள கிடைக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அந்த மெத்தட். அது வந்து பிள்ளைக்கும் தாய்க்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு, அதே மாதிரி அவங்களுக்கு சிசேரியன் செஞ்சாதான் அந்த பிள்ளையும் தாயும் வந்து சுகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா சிசேரியன் செய்யலாம். அதே மாதிரி அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தாயும் குழந்தையும் வந்து இறந்திருக்கிறாங்க. சரியா? இந்த நிலையில வந்து அறுவை சிகிச்சை அனுமதிக்கப்பட்டது இல்ல. அதாவது ஆபரேஷன் வந்து நாங்க செய்யக்கூடாது. ஏன்னா தாயும் இறந்துட்டாங்க, பிள்ளையும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற டைமுக்கு அந்த ஆபரேஷன் செஞ்சு எந்த விதமான பயனும் இல்ல. ஏன்னா இந்த டைம்ல வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்க இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, தாய் வந்து உயிரோட இருக்கிற டைமுக்கு குழந்தை இறந்துட்டு அப்படின்னு சொன்னா. அப்ப அது வந்து தாய்க்கு ஏதாவது ஆபத்துகள் நேரும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. சரியா? இருந்தாலும் இல்லாட்டியும் சரியா? தாய் வந்து உயிரோடு இருக்கிறா, அந்த குழந்தை வந்து வயித்துள்ளுக்க இறந்துட்டு அப்படின்னு சொன்னா, அந்த தாய்க்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்ற பயம் இருந்தாலும், அப்படி ஒரு பயம் இல்லாட்டியும் கூட நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த ஆப்பரேஷன் வந்து செய்யலாம். ஏன்னு சொன்னா, ஒரு காலத்துல அது அந்த தாய்க்கு இன்னொரு குழந்தையை வந்து பிரசவிக்கிறதுக்கோ, இல்ல அந்த இன்னொரு குழந்தையை வந்து கருவுல எடுக்கிறதுக்கோ பிரச்சனையாக அமையலாம். அப்படி இல்ல அவருக்கு வந்து அது தாங்க முடியாத ஒரு பெயின வந்து தரக்கூடியதாக வந்திருக்கலாம். சோ இப்படியான சில விஷயங்கள் இருக்கும் என்ற காரணத்தால என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நாங்க ஆப்பரேஷன் பண்ணி அறுவை சிகிச்சை மூலமாக அந்த குழந்தையை வந்து வெளியில எடுக்க முடியும். சரியா? சோ இந்த டைம்ல வந்து அந்த பெண்ணுக்கு எந்த விதமான பாதகங்களும் ஏற்படக்கூடாது. அப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான இஸ்திஸ்னாக்கள் வந்து எங்களுக்கு தரப்பட்டு இருக்குது. சரியா? சோ இதுல வந்து நாங்க 4வது விஷயம் பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே இந்த அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான 4 வழிமுறைகளை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதுல வந்து 3 பார்த்திருக்கிறோம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப தாய் வந்து சரியா? தாய் வந்து இறந்துட்டா, குழந்தை உயிரோட இருக்கிற டைமுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். இப்ப சில நேரத்துல என்ன செய்யறேன்னு சொன்னா, பிள்ளை வந்து உயிரோட இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வருமாக இருந்தேன்னு சொன்னா. அதாவது நல்லா கவனிங்கன்னு சொன்னா, தாய் இறந்தா பிறகு குழந்தை உயிரோட இருக்கும் என்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்னு சொன்னால், அதுக்கு என்ன செய்யணும்ன்றத பார்க்க போறோம். சரியா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னா, இப்ப எங்களுக்கு சில டைம் தோணுது என்னன்னா, இந்த பிள்ளையும் வந்து உயிரோட இருக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்மளுக்கு தோணிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்குன்னு சொன்னா நான் டாக்டர்ஸுக்கு சொல்றேன். சரியா? அப்ப அப்படி வந்து தோணிச்சுன்னு சொன்னால் அந்த டைம்ல வந்து அந்த தாயுடைய வயிற்றுல இருந்து அந்த குழந்தையை அகற்றதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டது இல்லை. ஏன்னா அந்த தாயும் இறந்துட்டா பிள்ளையும் இறந்துட்டான்னு சொல்ற டைமுக்கு வந்து நாங்க என்ன செய்ய தேவையில்ல, நம்ம ஆபரேஷன் பண்ணி அந்த பிள்ளையை வந்து வெளியே எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா இப்ப சம்டைம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த பிள்ளை இறக்கல உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்ற ஏதாவது எங்களுக்கு விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைம்ல இப்ப சில டைம் அந்த புள்ளையுடைய சில பகுதிகள் வெளியே வந்திருக்கு பிறந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்படியான பகுதிகள் வெளியே வந்திருந்தாலும் அப்படி இல்ல வெளியே வரல அந்த பிள்ளை வகுத்துள்ள தான் இருக்குது ஆனாலும் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் நாங்க என்ன செய்யலாம், அந்த டைம்ல வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த பிள்ளையை வந்து வெளியே எடுக்கலாம். சோ அந்த பிரசவத்தை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். சோ அல்லாஹு ஆலம் இதை நாங்க என்ன செய்யக்கூடாது, வேணும்னு சொல்லி பயன்படுத்தக்கூடாது. சோ இதுல வந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு வந்து இஸ்திஸ்னா தந்திருக்கிறான். சோ அந்த வழிவகைகளை நம்ம கட்டாயம் அறிஞ்சு கொள்ளணும். சோ இது தொடர்பான சரியான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப நாங்க மேலுக்கு 4 விஷயங்கள் பார்த்தோம் தானே, கருச்சி தேவி சம்பந்தமா நம்ம ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு 4 விஷயங்கள் வந்து பார்த்திருந்தோம். சோ இது 4 விஷயங்கள் தொடர்பான சரியான கருத்து என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், தாயினுடைய வயிற்றை அறுவை சிகிச்சை மூலமாக திறந்து, அதாவது ஆபரேஷன் பண்ணி அந்த தாயுடைய வயிற்றை திறந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை எடுக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டு இருக்குது. அதாவது இப்ப இந்த சிசேரியன் மூலமாக பிள்ளை பெற்றுக்கொள்றது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குது. இப்ப அதுல குறிப்பா வேற எந்த விதமான வழியுமே இல்லாத கட்டத்துல வந்து நாங்க என்ன செய்யலாம்டா வயிற்றை திறந்து பிள்ளையை எடுத்துட்டு அதுக்கு பிறகு மீண்டும் முதல் இருந்தது போல நாங்க தைச்சு விடலாம். சோ அப்படியான நவீன சிகிச்சை முறைகள் இப்போதைய காலத்துல இருக்கு. முதல் காலத்துல அப்படி இல்லைன்னா இப்போதைய காலத்துல அப்படி வந்திருக்கிற காரணத்தால நாங்க அதுக்கு வந்து அனுமதி வழங்க முடியும். அதே மாதிரி வந்து இப்ப இறந்து விட்ட ஒரு ஆளை விடவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நமக்கு முக்கியம். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிர் வந்து அவங்கள பாதுகாக்கிறது எங்களுக்கு மிக முக்கியம். அது வந்து உயர்ந்த ஒரு விடயம் என்றதால நாம என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி தவறே செய்யாத எந்த வித பாவமுமே செய்யாத வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையும் வந்து நாம பாதுகாக்கிறது அவசியம். சோ
நான் உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் சொன்னேன், உங்களுக்கு அது விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப அந்த சந்தர்ப்பங்களை தாய் எடுக்கலாம், இல்லாட்டி குழந்தையை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ற டைமுக்கு இப்ப யாரு உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நாங்க காப்பாத்துறது வந்து மிக முக்கியமான விஷயம். சோ அந்த விஷயத்துக்கு வந்து அல்லாஹு தாலாவே பொறுப்பாக இருக்கிறான். அல்லாஹு ஆலம். அப்ப இந்த கருச்சிதைவு நாங்க செய்வோமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த அபோர்ஷன் கருச்சிதைவுகள் ஏதாவது செய்யறதாக இருந்தோன்னு சொல்லி சொன்னால், கட்டாயம் நாங்க வந்து கணவனுடைய அனுமதியை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பெற்றுக்கொள்ள வேணும். சரியா? கணவனுடைய அனுமதி இல்லாம நாங்க என்ன செய்ய முடியாது? கருச்சிதைவு செய்ய முடியாது. சரியா? இப்ப வந்து நாங்க இவ்வளவு நேரம் நாங்க பாடங்கள் வந்து பார்த்திருந்தோம். இப்ப இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு சில கேள்விகளும் அதுக்கான பதில்களும் வந்து நாங்க பார்க்க போறோம். சரியா? இதுல மாணவிகள் கேட்ட கேள்விகளும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில பொதுவான கேள்விகள் வந்து நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதும் இருக்குது. சோ அது தொடர்பான விளக்கங்கள வந்து நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப முதலாவது ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ரமலான் மாதத்துல மாதவிடாய் தடுப்பு மாத்திரைகளை உட்கொள்வது பற்றின மார்க்க தீர்ப்பு என்ன? சரியா? அப்ப இந்த முதலாவது கேள்விக்கான பதில நாங்க பார்ப்போம் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க ரமலான் மாதத்துல மாதவிடாய் தடுப்பு மாத்திரைகளை உட்கொள்வது பற்றின மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு முதலாவது கேள்வி. சோ அதுக்கான பதில நாங்க பார்ப்போம் எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப அந்த மாத்திரைகள் அதாவது அந்த டேப்லெட்ஸ வந்து நாங்க உட்கொள்றது தீங்குகள் எதுவுமே இல்ல. அதே மாதிரி வந்து அத உட்கொள்றதுக்கு வந்து கணவன்ட அனுமதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்க என்ன செய்யலாம்? இந்த ரமலான் மாதத்துடைய மாதத்துல வந்து மாதவிடாய் தடுப்பு மருந்துகள நாங்க என்ன செய்யலாம்? பயன்படுத்த முடியும். ஆனா என்னதான் இருந்தன்னு சொல்லி சொன்னாலும், இந்த மாதவிடாய் தடுப்புடைய மருந்துகள் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். இப்ப குறிப்பா அது வந்து இயற்கையான ஒரு ஒழுங்கின்படி தான் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, இந்த மென்சஸ் வந்து வரும். ஒரு சரியான ஒரு ரூட்டீன்ல வரும். அப்ப நாங்க இப்படி யூஸ் பண்றது மூலமா என்ன நடக்கும்னு சொன்னா, அது ஒரு ஆ ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸா வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ அந்த டைம்ல வந்து நாங்க பாவிக்கிறது மிச்சம் சிறப்பானது இல்ல. அது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து அ தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் நாங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, இப்ப அந்த மாத்திரைகள வந்து உட்கொள்றதால, அந்த பெண்ணுடைய மாதவிடாய் கால ஒழுங்கு என்ன செய்யும்? அ ஒரு இர்ரெகுலரான ஒன்றா வந்து சேஞ்ச் ஆகும். சோ அந்த டைமுக்கு வந்து அவளுடைய தொழுகைகள, நோன்புகள, அது மாரி மத்த அவளுடைய இபாதத்துகள வந்து நிறைவேற்றிக் கொள்றதுல அவளுக்கு வந்து சந்தேகமும், சிக்கலும் வந்து ஏற்படும். அப்படித்தானே? சோ அந்த டைமுக்கு அவள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், அந்த விஷயங்கள பயன்படுத்துறதுல வந்து தவிர்ந்திருக்கிறது வந்து நல்லம். அதே மாதிரி இப்ப அப்ப அந்த டைமுக்கு வந்து உடல் உறவு கொள்ள முடியுமா? முடியாதா? அப்படின்ற சில சந்தேகங்கள் வரும். சோ அப்படியான நிறைய மனச்சிக்கல்கள் வந்து ஏற்படும். சரியா? இந்த மாத்திரைகள வந்து நாங்க எடுக்கிறது, இந்த டேப்லெட்ஸ வந்து நாங்க உட்கொள்றது வந்து சட்ட முரணானது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லாட்டியும், ஆனா இது வந்து அவ்வளவு விரும்பத்தக்கது இல்ல. சரியா? இது அவ்வளவு வந்து விரும்பத்தக்கது இல்ல மார்க்கத்துல. சோ அந்த விஷயத்த வந்து நாங்க சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோட இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண் மணம் முடித்து 2 மாதங்களுக்கு பின் அவள் மாதவிடாயிலிருந்து நன்கு சுத்தமான பின்னர் சிறு துளியாக இரத்தம் வர காண்கிறாள். இத்தகைய நிலையில் அவளுக்கு தொழுவதற்கும் நோன்பு நோற்பதற்கும் அனுமதிக்க முடியுமா? அல்லது அவள் என்ன செய்யலாம்? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. சோ அதுக்கான விடையை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பெண்களுடைய மாதவிடாயை பொறுத்தவரைக்கும் அவங்க திருமணம் முடிச்சதுக்கு பிறகு வந்து அதுல நிறைய சிக்கல்கள் வந்திருக்குது. இந்த திருமணத்துக்கு பிறகு வந்து அதுல நிறைய சிக்கல்கள் வந்து எதிர்கொள்வாங்க. அத வந்து நம்ம கணக்கிட்டு செல்றதுக்கே இயலாது. சரியா? சோ அதுல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அதுல மெயினானது வந்து இந்த மாதவிடாய் தடுப்பு டேப்லெட்ஸ வந்து நாங்க யூஸ் பண்றதாலயும், அதே மாதிரி வந்து கருத்தடை மாத்திரைகள வந்து யூஸ் பண்றதாலயும் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான். சோ இது எங்களுக்கு தெரியும். முதல் இருக்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் எதுவுமே வந்ததில்ல. இருந்ததில்ல. அப்படியா முதல் இருக்கக்கூடிய காலத்துல இருந்த மக்களுக்கு வந்து இப்படியான பிரச்சனைகள வந்து அவங்க எதிர்கொண்டதும் இல்ல. இப்படியான பிரச்சனைகள் வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியவும் மாட்டுச்சு. இப்பதான் வந்து நிறைய நிறைய நவீனம் வளர்ந்த பிறகு ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குது. இது வந்து உண்மையிலேயே நாங்க கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா இயற்கை இயற்கை வந்து எப்பயுமே எங்கள சரியான ஒரு விஷயத்துல தான் எங்கள வந்து கொண்டு போகும். அது வந்து நாங்க செயற்கையாக ஏதாவது செய்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை தான் கொண்டு வரும். சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த கேள்விக்கான விடைய வந்து பாப்போம் என்னன்னு சொன்னா, ஒரு பெண் வந்து அவங்க கல்யாணம் முடிச்சு 2 மாசத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்க ஆ பீரியட்ஸ் வந்து சுத்தமாகுறாங்க. ஆனா சுத்தமாகின பிறகும் என்ன செய்யுதுன்னா, ஒரு சிறு துளி ரத்தம் வந்து அவங்களுக்கு வர்றத அவ பார்க்குறா. சோ அந்த டைம்ல அவளோட சட்டம் என்ன?
அப்படின்னு சொல்லி கேட்டிக்குது. சோ இதுல வந்து நாங்க மெயினா நினைவுல வச்சுக்கொள்ளணும் என்ன பொதுவான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பெண் மாதவிடாயுற்று இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுல இருந்து அவ சுத்தமாகி விட்டதுக்கான தெளிவான அறிகுறிகள வந்து இருந்துச்சு. தெளிவான அறிகுறிகள வந்து அவ கண்டான்னு சொல்லி சொன்னா தான், அவ வந்து முழுமையாக சுத்தமடைஞ்சு விட்டா அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம். அதாவது அந்த மாதவிடாயிலிருந்து அவ கிளீன் ஆகிட்டான்னு சொல்லி சொன்னா, வெள்ளை படுதல். அதாவது அந்த வெள்ளை நிறமான ஒரு திரவம் வந்து வரும். சோ அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா தான் அவங்க வந்து சுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த பெண் வந்து அறிந்து கொள்வாள். சரியா? சோ, இப்போ ஒரு பெண் வந்து என்ன செய்வான்னா, சுத்தமானதுக்கு பிறகு வெளியேறக்கூடிய அந்த மஞ்சள் நிறமான ஒரு திரவம். மஞ்சள் நிறத்திலான ஒரு திரவமோ, அப்படி இல்ல வந்து ஈரத் திரவமோ வந்து ஏதாவது துளிகள வந்து மாதவிடாய் தொடர்பானதான்னு சொல்லி சந்தேகம் கொள்றதுக்கான தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னா, அது வந்து சும்மா இயற்கையாகவே வெளியாகக்கூடியதான். சோ, அப்படியே ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. நாங்க வந்து தொழலாம். சரியா? சொல்லலாம், நோன்பு பிடிக்கலாம். எங்க அன்றாட விஷயங்கள வந்து செய்யலாம். சோ, அதுல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்ல. சரியா? அடுத்தது நாங்க அடுத்த கேள்விய பார்ப்போம். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், ரமலானில் மாதவிடாய் உண்டானதன் விளைவாக விடுபட்ட நோன்பு நாட்களுக்கு பகரமாக கலா செய்யாத ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இது வந்து சில நேரம் அறியாமையால ஏற்படலாம். அதாவது ஒரு பெண் என்ன செய்றான்னு சொல்லி சொன்னா, ரமலான் மாசத்துல அவக்கு வந்து மென்சஸ் வருது. சோ அதுக்கு பிறகு அவ என்ன செய்றான்னு சொன்னா, நோன்ப பிடிக்காம அப்படியே விட்டுடுறா. சரியா? அப்படியே விட்டு அது அப்படியே விடுபட்டு போகுது. சோ அந்த டைமுக்கு இந்த பெண்ணுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப இது வந்து 2 விதமா நடக்கலாம். ஒன்று வந்து அந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே தெரியா. சரி அறியாமை காரணமா அவ என்ன செஞ்சிருக்கிறான்னா, அந்த நோன்ப வந்து பிடிக்காம, கலா செய்யாம விட்டிக்கிறா. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. சோ அதே மாதிரினா அவக்கு சில டைம் இந்த சோம்பலால, மாச்சலால, சோ அப்படியான சந்தர்ப்பத்திலயும் இவங்க என்ன செய்யலாம்னா, அந்த நோன்ப வந்து பிடிக்காம விட்டுருக்கலாம். இதுல உண்மையிலேயே அந்த பெண் வந்து தெரியாம தான் அத வந்து செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால், அவ கட்டாயம் அத வந்து அறிந்தவர்களிடத்திலயும், தெரிந்தவர்களிடத்திலயும் கட்டாயம் கேட்டு அத வந்து தெளிவு பெற்றுக் கொள்ளணும். அதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யணும், அத வந்து கலா செஞ்சு கொள்ளணும். நிச்சயமாக மனம் வருந்தி அல்லாஹ் தாலாட்ட என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு வேண்டோணும். சரியா? அதே மாதிரி அவ கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த உடுப்பட்டதுகள வந்து மேக்ஸிமம் எவ்வளவு உடுப்பட்டிருக்குது, என்ன மாதிரி அப்படின்றத வந்து முயற்சி செஞ்சு, அறிஞ்சு நிறைவேற்ற வேணும். சரியா? அதே மாதிரி நான் 2வது ஒரு விஷயம் சொன்னேன் தானே, அவ வந்து இப்ப மாச்சலாலயோ, இல்லாட்டி சோம்பலாலயோ விட்றான்னு சொல்லி சொன்னா, நிச்சயமா அல்லாஹ் தாலாட்ட நாங்க வந்து சோம்பல்கள்ல இருந்தும், மாச்சல்ல இருந்தும் நாங்க என்ன செய்யணும், அந்த பாதுகாப்பு தேடணும். அடுத்தது என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவ மறுமையில அந்த பெண்ணுக்கு அந்த விஷயத்துக்காக வழங்கப்படக்கூடிய தண்டனைகள வந்து நாங்க நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் தாலாட்ட வந்து நாங்க என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். சோ, அதுக்கு பிறகு வந்து பாவ மன்னிப்பு தேடி, அல்லாஹ் என்ன வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து, பாவத்துல இருந்து மன்னிச்சுடு, அங்கீகரிச்சுடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலாவிட்ட பாவ மன்னிப்பு தேடுறதோட, அந்த விடுபட்ட நோன்புகள வந்து என்ன செய்யணும், கட்டாயம் நாங்க நோற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்படி யாராவது செஞ்சிருப்பீங்களாக இருந்தேன்னு சொன்னா, எங்கள்ல யாராவது செஞ்சிருப்போமாக இருந்தேன்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தாலாட்ட நாங்க எல்லாருமே வந்து பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வோம். சோ அல்லாஹ் தாலா அந்த பாவ மன்னிப்பையும் அந்த வேண்டுதலையும் வந்து ஏற்று அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் துவா செஞ்சு கொள்றேன். அல்லாஹ் தாலா இடத்துல கட்டாயம் நாங்களும் பிரார்த்திச்சு கொள்றோம். சரியா? அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நிஃபாசுடைய ஒரு பெண் ரமலான்ல தனது 7 நாட்கள் நோன்பை நோட்காது விட்டு விடுகிறாள். சரியா? நிஃபாசுடைய பெண் என்ன செய்றான்னு சொன்னா, ரமலான் மாசத்துல 7 நாட்கள் நோன்ப நோட்காம விடுறா. அதுக்கு பிறகு அவ என்ன செய்றான்னா, அவள் அதை கலா செய்யல. சரியா? அதுக்கு பிறகு அவ அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னு சொன்னா, நான் சுகவீனமுற்று இருந்தேன். அதால தான் எனக்கு நோன்ப பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு பிறகு வரக்கூடிய மாசத்திலேயும், ரமலான் மாசத்திலேயும், அதுக்கு பிறகு அடுத்த வருடம் வரக்கூடிய ரமலான் மாசத்திலேயும் அவ என்ன செய்றான்னு சொன்னா, இன்னும் ஒரு 7 நோன்பு அவ பிடிக்காம இருக்கிறா. அந்த டைம் அவ என்ன காரணம் சொல்றான்னு சொல்லி சொன்னா, நான் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடியவளாக இருக்கிறேன். சோ நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடியவராக இருக்கிறேன். சோ அதால வந்து நான் நோன்பு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. சோ இந்த டைம்ல இந்த பெண்ணுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, உண்மையிலேயே அந்த பெண் வந்து சுகவீனமுற்றுத்தான் இருக்கிறா. அவக்கு வந்து நோய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல இப்ப விடுபட்ட 7 நாட்கள்ல நோன்புகள வந்து அவ கலா செய்யாம இருந்தா கூட, அவ அந்த ஃபர்ஸ்ட்டுக்கே விடுபட்ட நோன்புகள வந்து கலா செய்யாம இருந்தா கூட, அதுக்கு அடுத்த ரமலான் வந்து போனாலும் கூட, அவ வந்து என்ன செய்வா? மன்னிக்கப்படுவா. உண்மையிலேயே அவ சுகவீனமுற்று இருந்தா. சரியா? ஆனா, இப்ப உண்மையிலேயே அவ வந்து சுகவீனமுற்று இல்லாம, சோம்பல் காரணமா வந்து அவளோட நோன்ப விட்டிருந்தான்னு சொல்லி சொன்னா, அவ வந்து பெரும் பாவம் ஒன்றை செய்த ஒரு பெண்ணாக இருப்பாள். சோ அதுக்கு வந்து நிச்சயமா அல்லாஹ் தாலாட்ட வந்து நாங்க என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கோருதல் வேண்டும். சரியா? அப்போ ஒரு பெண் வந்து இப்படி நடந்து கொள்றதையிட்டு அல்லாஹ் தாலாட்ட வந்து நியாயமான காரணங்கள் இருக்கு. அதாவது இப்படி நோன்பு பிடிக்காம நடக்கிறதுக்கு அவக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவ தன்னை விடுபட்ட நோன்புகளுக்காக வேண்டி 1 வருடமோ, 2 வருடமோ பிந்தியாவது அவ என்ன செய்யணும்? அத வந்து கலா செஞ்சு கொள்ள வேணும்.
சரியா? சோ இதுல வந்து பாலூட்டும் தாய்மார்களாக இருந்தாலும் அப்படி இல்ல கர்ப்பிணி தாய்மார்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேற சட்டங்கள் இருக்குது. சோ இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். சரியா? அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா மாற்றக்கூடிய அதாவது வாபஸ் பெறக்கூடிய விவாகரத்து உடைய நிபந்தனைகள் என்ன? விவாகரத்தான பெண் வந்து இத்தாவின் போது அவளுடைய கணவனுடைய வீட்டில் இருக்க வேண்டுமா அல்லது அவள் தனது குடும்பத்தின் வீட்டில் இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ இதுல நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டான்னு சொன்னா அவளை குறிப்பிட்ட அந்த ஐத்தாவுடைய டைம்ல வந்து அவ கட்டாயம் அவளுடைய கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். சரியா? அப்படி அவள் கணவனுடைய வீட்டுல இருக்காம அந்த கணவனுடைய வீட்டில இருந்து வெளியேறுவது வந்து சட்டமுரணான ஒரு செயல். சரி, அது வந்து அனுமதிக்கப்பட இல்லை. சோ இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்கிறேன். சோ அது சம்பந்தமான முழுமையான தெளிவுகள் உங்களுக்கு அந்த விஷயத்துல கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு வந்து அல்லாஹு தஆலா குர்ஆன்லயும் ஆதாரமா சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னால் இத்தாவின் காலத்தில் அப்பெண்களை அவர்களின் இல்லங்களிலிருந்து நீங்களும் வெளியேற்ற வேண்டாம், அவர்களாகவும் வெளியேற வேண்டாம். அப்ப இதுல என்னன்னு சொன்னா கணவனுடைய வீட்டில இருந்து யாருமே அந்த இத்தாவுல இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து வெளியேற்றவும் கூடாது, அந்த பெண்ணாகவும் என்ன செய்யக்கூடாது, வெளியேறி போகவும் கூடாது. அவர்கள் ஏதேனும் வெளிப்படையான மானக்கேடான செயல்கள் செய்தாலே தவிர. இவை அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளாகும். யாரேனும் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுவாராயின் நிச்சயமாக அவர்கள் தனக்குத்தானே கொடுமை புரிந்து கொண்டவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல 65வது அத்தியாயம் 1வது வசனத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்ப நாங்க நிறைய எங்க சமூகத்துல வந்து காணலாம். விவாகரத்து பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட உம்மாட வீட்டுக்கோ இல்ல உம்மாட வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. அது அந்த பெண்ணாக போயிருவா. அப்படி இல்லைன்னு சொன்னா கணவனுடைய வீட்டால வந்து அனுப்பி வச்சிருவாங்க. சோ இது வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை. இது வந்து தவறு மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வந்து மாறு செய்யக்கூடிய ஒரு செயல். சரியா? சோ இந்த வசனத்தை பொறுத்த வரையில அப்படித்தான் எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. சோ இந்த விதமான விஷயங்கள் வந்து எதுவுமே நாங்க செய்யக்கூடாது. சரி, அதே மாதிரி இன்னொரு குர்ஆன் வசனத்தை அதுக்கு ஆதாரமா நாங்க பார்க்கலாம். இதில் உள்ள நன்மையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். தலாக் கூறிய பின்னரும் நீங்கள் சேர்ந்து வாழ உங்களுக்கிடையில் சமாதானத்திற்குரிய யாதொரு வழியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடவும் கூடும். சரி, அப்படின்னு சொன்னேன். இப்ப தலாக் சொல்லப்பட்ட பெண் வந்து கணவனுடைய வீட்டுல இருக்கிறான்னு சொன்னால் அதால அந்த 2 பேருக்கும் இடையில வந்து சேர்ந்து வாழ்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அல்லாஹு தாலா ஏற்படுத்துறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதால நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறாம கணவனுடைய வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்ற குர்ஆன் வசனம் தான் இது. சோ இதுல இன்னும் விளக்கங்கள் வந்து இருக்குது. சோ இந்த விஷயத்தையும் வந்து நாங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்கள், சில முஸ்லிம்களை நாங்க பார்க்கலாம். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அத்துமீறல்கள் மூலமா வந்து அல்லாஹுடைய கட்டளைகளையும் அல்லாஹுடைய சட்டங்களையும் வந்து நாங்க என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. சரியா? சோ அந்த விஷயத்த வந்து நம்ம கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பெண் வந்து ஐத்தால இருக்கிறா அப்படின்னு சொன்னா கணவனுடைய வீட்டுல தானே இத்தால இருப்பா. சோ அந்த டைம்ல வந்து அந்த பெண் என்ன செய்யலாம்னு சொன்னா அவை அழகுபடுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி தன் கணவனோட பேசலாம், உரையாடலாம். அனுமதிக்கப்பட்ட அனைத்து விதமான வேலைகளையும் அவ என்ன செய்யலாம். ஆனா அந்த நிலையில அவள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொன்னா கணவனோட உடல் உறவு வந்து கொள்ளக்கூடாது. சரியா? கணவனோட ஜிமா வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து பாலுணர்வை தூண்டக்கூடிய எதையுமே வந்து செய்யக்கூடாது. சரியா? அதாவது இப்ப இது வந்து கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டும். சரியா? மத்த எல்லாமே வந்து செய்யலாம். இந்த விஷயங்கள் மட்டும் செய்ய இயலாது. ஆனா இப்ப சம்டைம் வந்து நான் உன்னை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி கூறி அவளுடைய கணவன் அவளை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டார். அதாவது அந்த என்ன சொல்றது, தலாக்க வந்து வாபஸ் வாங்கிட்டு நான் உன்னோட திரும்ப சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னால் இப்படி தலாக்க வந்து மீட்டப்படக்கூடிய தலாக்காக அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அவை வந்து ரிப்பீட் அந்த பெண்ணை வந்து அந்த கணவன் சேர்த்துக் கொள்றதுக்கான உரிமையும் இருக்குது. சரியா? சரி, அப்படியான உரிமை இருக்கக்கூடிய அந்த கணவன் வந்து இப்ப இந்த பெண்ணை நம்ம என்ன செய்வோம், மீட்டு எடுத்துக்கொள்வோம், இந்த தலாக் வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அந்த பெண்ணோட அந்த நியத்தோட அவர் என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த பெண்ணோட வந்து உடல் உறவு கொள்றதுக்கான அனுமதியும் இருக்குது. சோ இது வந்து பரந்து விரிஞ்ச சட்டம். சரியா? அதான் சொல்றேன். என்னன்னு சொன்னா அல்லாஹு தாலா வந்து எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வீணாக வந்து சொல்லல, வீணாக வந்து எங்களுக்கு வந்து சொல்லி காட்ட இல்ல, வீணாக எங்களுக்கு வந்து கட்டளையிட இல்ல. சரியா? சோ அத வந்து நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், நன்றாக விளங்கி கொள்ளணும். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் நிறைய கேள்விகளாக வருதுன்றதால நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஆதாரங்களை பெருசா பார்க்காம, எந்த ஆதாரங்கள் ஏற்கனவே நடந்த 2 கிளாஸஸ்ல வந்து நாங்க உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிறோம். சோ நீங்க அதுல வந்து பார்த்து தெளிவு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து மாதவிடாய் பட்ட ஆடையை வந்து மீண்டும் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. சோ நீங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். மாதவிடாய் பட்ட ஆடைகளை வந்து நாங்க திரும்ப பயன்படுத்தலாமா? chat பாக்ஸ்லயும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து யூடியூப்ல பாக்குறாக்களும் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பதிலும் சொல்லுங்க. மாதவிடாய் பட்ட ஆடைகளை வந்து நாங்க திரும்ப பயன்படுத்தலாமா?
எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்றத நான் பார்க்கத்தானே வேணும். உங்களுக்கு தெரிஞ்சுக்குதான்னு சொல்றது சொல்லுங்க பாப்போம். ஓகே, வெரி குட். நிறைய பேர் வந்து பதில் சொல்லிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா உங்களுக்கு வந்து அருள் செய்யட்டும். சரி. இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒண்ணு சொல்றேன்னு பாருங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களில் ஒரு தீநாடையில் மாதவிடாய் இரத்தம் பட்டால் அதை சுரண்டி விட்டு பின்னர் அந்த இடத்தில் நீர் தெளித்து விடட்டும். அதன் பின்னர் அந்த ஆடையுடன் தொழுது கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த ஹதீஸ் வந்து புகாரில 307வது ஹதீஸா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப என்ன செய்யலாம் நாங்க? மாதவிடாய் பட்ட ஆடைகளை மீண்டும் எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதிகள் இருக்குது. சரியா? ஓகே. இப்ப அதே மாதிரி வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், வேறு ஆடைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாங்க வேறு ஆடைகள மாற்றிட்டு தொழலாம். அத வந்து இப்ப நாங்க வாஷ் பண்ணிட்டு, நாங்க வேற ஆடைகள வந்து மாத்திட்டு தொழக்கூடிய சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு இருக்குது. ஸோ மெயினா என்னன்னா, அந்த ஆடைகள நம்ம அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு மீண்டும் பயன்படுத்துறதுக்கு முடியும். சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சோ இது வந்து மிக முக்கியமான ஒரு கேள்விதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைய கிளாஸ்ல வந்து நான் இது சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. சோ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி சொன்னால், பெருந்தொடக்கு ஏற்பட்டவர் எவ்வாறு குளிப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பெருந்தொடக்கு ஏற்பட்டவர் எவ்வாறு குளிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு நம்ம ஒரு ஹதீஸ பார்ப்போம். சரியா? ஹதீஸ பார்த்துட்டு நாம அத வந்து விரிவாக பார்ப்போம். இதுல எத்தன பேருக்கு நீங்க சொல்லுங்க. எத்தன பேருக்கு வந்து பெருந்தொடக்குல இருந்து குளிக்கிறது சம்பந்தமான எந்த விதமான சந்தேகங்களும் இல்ல? சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சந்தேகம் இல்லன்னு சொன்னா, சந்தேகம் இல்லன்னு சொல்லுங்க. சோ நீங்க சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து இத சொல்லுவேன். சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லாட்டி வந்து சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குதா? இத நான் சும்மா மேலாட சொல்லிட்டு விட்டா போதுமா? இல்லாட்டி இத வந்து உங்களுக்கு ஆழமா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணுமான்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே. ஓகே. சந்தேகங்கள் இருக்கு. சரி, பிரச்சனை இல்ல. உண்மையில நான் ஒரு விஷயம் ஒண்ணு உங்களுக்கு சொல்லவா? என்னன்னு சொல்லி சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன தெரியுமா? மார்க்க சட்ட திட்டங்கள்ல வந்து நாங்க வெட்கப்பட்டோ, இல்லாட்டி வந்து இந்த பயப்பட்டோ வந்து நாங்க கேட்காம இருக்கக்கூடாது. சரியா? ஏனென்றா அது வந்து எங்களுக்கு வெட்கத்துல நம்ம கேட்காம இருந்தோம்னா என்ன நடக்கும்? இப்ப நம்மளுக்கு சரியா மாதவிடாயில இருந்து குளிக்கிறதுக்கான மெத்தட் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி வைங்களேன். அப்ப நாம இவ்வளோ காலம் பிழையா குளிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இல்லாட்டி பிழை ஏதாவது ஒண்ணு விடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்? அந்த பிழையின் காரணமாக எங்களுடைய அமல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம சுத்தமாகினா தானே நம்முடைய உடல்ல சுத்தமாகினோம்னு சொன்னா தானே எங்களுடைய உடலால நாங்க செய்யக்கூடிய, மனதால செய்யக்கூடிய எங்களுடைய அமல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன? சோ அந்த இடத்துல வந்து எங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, நாங்க எந்த விதமான பயங்களோ, எந்த விதமான வெட்கமோ படாம நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் அத வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளணும். சோ இந்த இடத்துல நான் பாராட்டுறேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் இன்னும் தேவை. இல்லாட்டி எனக்கு சம்பந்தமான விளக்கங்கள் போதா, எனக்கு இன்னும் விளக்கம் தேவை அப்படின்னு சொன்ன அனைத்து மாணவிகளையும் நான் வந்து பாராட்டுறேன். நிச்சயமா அல்லாஹ் தாலா உங்களுக்கு வந்து பரக்கத் செய்யணும். சரியா? ஏன்னு சொன்னா நாங்க அறிவை வந்து கட்டாயம் தேடி கற்றுக்கொள்ளணும். சரியா? அறிவை கற்றுக்கொள்றதுக்கு வந்து நாங்க ஒரு காலமும் வெட்கப்படக்கூடாது. அந்த வகையில நான் உங்க எல்லாரையும் வந்து இந்த இடத்துல பாராட்டுறேன். சரியா? ஓகே. சரி. இப்ப இதுக்கு வந்து நாம டைரக்டா ஹதீஸ பாப்போம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. சரியா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்துடக்கிற்காக, சரியா? பெருந்துடக்கிற்காக குளிக்கும்போது முதலில் தம் கைகளை மணிக்கட்டு வரை கழுவுவார்கள். பிறகு வலது கையால் தண்ணீர் அள்ளி இடது கையின் மீது ஊற்றி பிறப்புறுப்பை கழுவுவார்கள். பின்னர் தொழுகைக்காக வுலு செய்வதைப் போன்று அங்க தூய்மை செய்வார்கள். அதன் பின்னர் தண்ணீரை அள்ளி மயிர்கால்களுக்கிடையே விரல்களை நுழைத்து தலையை தேய்ப்பார்கள். தலைமுடி முழுவதும் நனைந்து விட்டதாக தெரிந்ததும் இரு கைகளையும் 3 தடவை தண்ணீர் அள்ளி தலையில் ஊற்றுவார்கள். பிறகு மேனி முழுவதிலும் தண்ணீர் ஊற்றுவார்கள். பின்னர் கால்களை கழுகுவார்கள். இது வந்து முஸ்லிம்ல 526வது ஹதீஸாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. சரியா? சோ இந்த ஹதீஸுடைய விளக்கத்தையும் நாங்க வந்து பார்ப்போம். இப்ப நாங்க வந்து குளிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனா குளிப்புல வந்து குளிப்பு வந்து எங்களுக்கு கடமையான குளிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன வழிமுறையை காட்டி தந்திருக்கிறாங்களோ அதைத்தான் வந்து நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் பின்பற்ற வேண்டும். சரியா? சோ அந்த வகையில வந்து இந்த ஹதீஸுக்கு சரியான விளக்கத்தை பார்ப்போம். எப்படி குளிக்கிறன்ற ஹதீஸ்ல மீனிங்க பார்த்தோம்னா எப்படி குளிக்கிற அப்படின்றத வந்து எங்களுக்கு தெளிவாகிடும்.
இப்ப ரசூல்லா வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, பெருந்துடக்குக்காக குளிக்கிற டைமுக்கு முதல்ல என்ன செய்வாங்க, அவங்களோட மணிக்கட்டுகளை வந்து கழுவி கொள்வாங்க. சரியா? இப்ப இதுல வந்து இதுக்கு பின்னுக்கு இன்னொரு மாணவி வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் அதையும் சேர்த்து இந்த இடத்துலயும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அவங்க கேட்டிருக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப பெருந்தொடக்குல இருந்து குளிக்கிற டைமுக்கு ஏதாவது நாங்க துவாக்கள் ஓதணுமா, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் களிமாகள் ஏதாவது ஓதணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. சோ அதுக்கும் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னா, நாங்க மனசுல வந்து நியத்து வச்சு கொள்ளலாம், நாங்க பெருந்தொடக்குல இருந்து நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க நியத்து வச்சு கொள்ளலாம். சோ அப்படி நியத்து வச்சு கொண்டுட்டு நாங்க என்ன செய்யலாம்னா குளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதுல எப்படி நியத்து வைக்கலாம், என்ன மாதிரி செய்யலாம்ன்றத அந்த மாணவி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் அடுத்த கேள்விகள்ல. சரியா? சோ இப்ப நம்ம குளிக்கிறத மட்டும் இந்த இடத்துல மெயினா பார்ப்போம். இப்ப எப்படின்னு சொல்லி சொன்னா, ரசூலுல்லாஹ் வந்து குளிக்கிற டைமுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களோட மணிக்கட்டுகளை வந்து என்ன செய்வாங்க, கழுவுவாங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கு மணிக்கட்டை வந்து வுது செய்யறதுக்கு மாதிரி நம்ம கழுவுவோம் தானே, கை கழுவுவோம் தானே. ஓகே, அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க கைகளை வந்து கழுகுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வலது கையால தண்ணீரை எடுத்து இடது கைக்கு மேல ஊற்றுவாங்க. சரி, அப்ப வந்து டெப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல தானே, ஷவரோ டெப்போ எதுவும் இல்ல தானே. அதெல்லாம் அவங்க என்ன செய்றாங்க, வலது கையால தண்ணி எடுத்து இடது கைக்கு மேல ஊற்றி அவங்களோட பிறப்புறுப்பை வந்து கழுவுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், இப்ப நாங்க வந்து தொடக்குல இருந்து குளிக்கிறோம். சரியா? தொடக்குல இருந்து நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப என்ன சொல்லிட்டேன், நம்ம மென்சஸ்ல இருந்து நீங்கிற டைம் நமக்கு என்ன செய்யும், மென்சஸ் வந்து எல்லா இடத்துலயும் பற்றுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? அப்ப இந்த மென்சஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா சுத்தப்படுத்தி கொள்ளலாம். அப்ப அதே மாதிரி இப்ப வேற தொடக்குல இருந்து குளிக்கிறோம்னு சொல்லி சொன்னாலும் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா சுத்தப்படுத்தி கொள்ளலாம். அதை வந்து கட்டாயம் சுத்தப்படுத்தணும். அப்ப என்ன செய்வாங்க, மடிக்கட்டால வந்து அவங்க கழுகுவாங்க. கழுகின பிறகு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களோட இடது கையால அவங்களோட பிறப்புறுப்பையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் என்ன செய்வாங்க, சுத்தம் செய்து கொள்வாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க வுலு செய்வாங்க. சரியா? தொழுகைக்காக வுலு செய்யறது மாதிரி வுலு செய்வாங்க. ஆனா அவங்க வுலுவ வந்து எதுவரை செய்வாங்கன்னா, காத மசு செய்யறது வரைக்கும் செய்வாங்க. காலை வந்து கழுக மாட்டாங்க. சரியா? அவங்க வந்து காலை கழுக மாட்டாங்க. காலை எப்ப கழுகுவாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல லாஸ்ட்ல வரும். சரியா? அப்ப வுலு செஞ்சு கொள்வாங்க. காதை வந்து மசு செய்வாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க அந்த குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து அவங்களுடைய தலைமுடியில ஒவ்வொரு மயிர் இலைகள்லயும், ஒவ்வொரு மயிர்கால்கள்லயும் படுறதுக்கு மாதிரி ஃபுல்லாவே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தண்ணிய வந்து ஊற்றி அவங்க கழுகுவாங்க. சரியா? அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த தண்ணி வந்து அவங்களுடைய ஒவ்வொரு முடியிட இடத்திலேயும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலேயும் வந்து அந்த தண்ணி என்ன செய்யும், போகும். அப்ப போறதால அவங்களுக்கு வந்து அந்த தலை முழுவதும் நனையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. சோ அப்படி வந்து அவங்க கழுவுவாங்க. அதுக்கு பிறகு சம்டைம் அப்படி நம்ம ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, தலைய விரல்களால தேய்ச்சும், இப்ப நம்ம விரல்கள தலையை கோதுறன்னு சொல்லி சொல்லுவோம் தானே, அப்படி வந்து தேய்ச்சும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கழுகி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, சில நேரங்கள்ல சில முடிகள்ல வந்து அந்த ஜனாபத் வந்து இருக்கும் என்ற காரணத்தால, தண்ணி போகாது என்ற காரணத்தால அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்படி வந்து தேய்ச்சு கழுகிக்கிறாங்க தலைய. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், தலையில தண்ணி ஊத்துவாங்க. அதுக்கு பிறகு மேல்ல தண்ணி ஊத்தி அவங்க வந்து குளிப்பாங்க. சரியா? அதுக்கு பிறகு குளிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து கால்களை கழுவி கொள்ளுவாங்க. சரியா? சோ இதுல சொன்ன தானே, வுலுல வந்து மசு வரைக்கும் தான் செய்வாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க குளிச்சு முடிஞ்ச பிறகுதான் அவங்களுடைய கால்களை வந்து கழுகி கொள்ளுவாங்க. சரியா? இப்ப இது வந்து ஹதீஸ்ல விளக்கம். இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், இப்ப நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிற சந்தர்ப்பத்துல ஹயல்ல இருந்து, அதாவது ஒரு பெருந்தொடக்குல இருந்து நீங்கிறேன்னு சொல்லி சொன்னா எப்படி குளிக்கிறன்றத நான் உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறேன். நான் உங்களுக்கு இப்ப வந்து ஹதீஸ சொல்லித்தானே விளங்கப்படுத்தினேன். இப்ப நீங்க விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி ஈஸியா வந்து விளங்கப்படுத்துறேன். சரியா? பாருங்க. இப்ப இதுல வந்து முதலாவது நாங்க வந்து ஹயல்ல இருந்து தூய்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும், இப்ப குளிக்கிறதுக்கு போறோம். இப்ப மெயினா வந்து நாங்க பார்க்கலாம், இப்ப அதிகமான வீடுகள்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பாத்ரூமும் டாய்லெட்டும் வந்து பக்கத்து பக்கத்துல தான் இருக்குது. சரியா? அப்படி இருக்கிறதால இப்ப ஒரு டாய்லெட் உள்ளுக்கும் பாத்ரூம் உள்ளுக்கும் வந்து நாங்க என்ன செய்யக்கூடாது, இந்த குர்ஆன் வசனங்களையோ அப்படியான சில விஷயங்களை வந்து நாங்க ஓதுறதுக்கோ இல்லாட்டி அந்த துவாக்கள் வந்து ஓதுறதுக்கோ வந்து கூடாது. அப்படித்தானே? அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இப்ப குளிக்கிற டைமுக்கு முதலாவது நாங்க நியத்து வைக்கணும் தானே. என்ன நியத்து வைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம், கடமையான குளிப்பை வந்து குளிக்கிறோம். சரியா? தொடக்குல இருந்து நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க மனசுல நியத்தை வச்சு கொண்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது எங்கட மணிக்கட்டு. சரியா? வுலு செய்யக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு கழுவுவோம் தானே, மணிக்கட்டை கழுகி அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, எங்களை இடது கையால
சரியா, எங்களுடைய இடது கையால எங்கட மர்ம உறுப்பு, சரியா, எங்களுடைய ஹயல் வந்த இடங்கள் அந்த இடத்தை வந்து நாம என்ன செய்வோம்னா சுத்தம் செய்வோம். சரியா, இடது கையால தான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, அதுதான் வந்து ஏற்றமானது. இடது கையால நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் சுத்தம் செய்யலாம். இப்ப சில டைம் மென்சஸ் என்ன செய்யணும்னு சொன்னா கால்கள்ல மத்த இந்த லெப்ல எல்லாம் பட்டிருக்கும். சோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் வந்து ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நாங்க வுலு செய்யற மாதிரி, தொழுகைக்கு வுலு செய்யற மாதிரி நாங்க வுலு செஞ்சு கொள்ளணும். அந்த வுலு செய்யறது எது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் காதை மசு செய்யறது வரைக்கும் இருக்கணும். சரியா, அதாவது காலை மட்டும் கழுக கூடாது, மத்தபடிக்கு நாங்க தொழுகைக்கு வுலு செய்யற மாதிரி வுலு செய்யணும். அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தலைமுடி, ஒவ்வொரு தலைமுடியிலையும், சரியா, உங்களுக்கு தெரியும் தானே ஹதீஸ் ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு முடியிலையும் வந்து ஜனாபத் இருக்குது. சரியா, அப்ப அந்த ஒவ்வொரு தலைமுடியும் எங்களுடைய மடிப்புகள்ல இருந்து எல்லாமே நலையறதுக்கு மாதிரி நாங்க கழுகணும். சரியா, அப்ப அப்படி கழுகிட்டு அதுக்கு பிறகு நாங்க தலையில இருந்து நம்ம மேல் எல்லாமே அப்படி வந்து ஃபுல்லா கழுகுவோம். இப்ப நம்மளுக்கு வந்து தனித்தனியா தண்ணி அள்ளி ஊத்தி கழுகணும்ன்ற அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரோட வீட்லயும் வந்து மோஸ்ட்லி ஷவர் இருக்குது. சோ நம்ம ஷவரை திறந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நல்லா தேய்ச்சி குளிச்சு சுத்தமடைய இயலுமாக இருக்கும். சோ இந்த டைம்ல இன்னொரு உங்களுக்கு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சில சந்தர்ப்பங்கள்ல ஆஹ் நாங்க தலையில ஆயில் வச்சிருப்போம். சில சந்தர்ப்பம் சொல்றதை விட அதிகமான சந்தர்ப்பங்களை வந்து இப்ப லேடிஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா தலையில ஆயில் வச்சிருப்பாங்க. இந்த ஆயில் என்ன செய்யும், தண்ணியும் எண்ணெயும் வந்து ஒண்டா சேருமா? தண்ணியும் எண்ணெயும் ஒண்டா சேருமா சொல்லுங்க பாப்போம். சேராது தானே. அப்ப தண்ணி இருக்கிற இடத்துல நாம ஒயில வந்து ஊத்தினா அது வந்து மேலால மிதக்கும், அப்படித்தானே. சோ இதுல தலையில ஆயில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம தலையில தண்ணி ஊத்துற டைமுக்கு அந்த எல்லா இடத்துலயும் வந்து சரியா தண்ணி படாது. அது கொஞ்சம் அந்த தெரியும் தானே உங்களுக்கு எப்படி இருக்கும். அப்ப இது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா தண்ணி எல்லா இடத்துலயும் படாட்டி நம்மளுடைய கடமையான குளிப்பு வந்து நிறைவேறுமா? இல்ல, நிறைவேறாது. அது மாதிரி இப்ப கையில வந்து நம்ம கியூடெக்ஸ் அடிச்சிருக்கிறோம்னு சொல்லி வைங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த நகங்களுக்கு இடையில வந்து ஊத்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வைங்க. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல வந்து அந்த ஊத்தைகள் அடைச்சி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், அந்த இடத்துல வந்து தண்ணி போகுமா? இல்ல, போகாது. ஒவ்வொரு விரல் இடுக்குகளுக்கு இடையிலையும் வந்து நாங்க என்ன செய்யணும், தேய்ச்சி கழுவணும். சோ இப்படியான சந்தர்ப்பத்துல என்ன செய்யணும்னா தலையில ஆயில் பூசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், எண்ணெய் பூசப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஷெம்போ போட்டா மோஸ்ட்லி அந்த ஆயில் எல்லாமே வந்து இல்லாம ஆயிடும். ஷெம்போ போட்டு அந்த ஆயில வந்து இல்லாம ஆக்கணும். அதுக்கு பிறகு வந்து நாங்க தலையை வந்து நன்றாக கழுவி கொள்ள வேண்டும். சரியா, சோ இப்படி வந்து நாம என்ன செய்யணும்னு சொல்ல நம்மள சுத்தம் செய்யணும். அதுல வந்து மடிப்புகள், தலைமுடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நனையணும். சரியா, எந்த இடமும் வந்து நனையாம இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த மடிப்புகள் வந்து இருக்கும். ஏன்னா அந்த ஐலிட்ல அந்த கண் மடிப்புகள் கூட எந்த இடத்துலயும் நாங்க வந்து என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அந்த மடிப்புகளை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் சில டைம் ஃபெட்டானாக்கள் கொஞ்சம் உடம்பு கொழுத்தவர்கள் வந்து அவங்களுக்கு மடிப்புகள் கூடுதலா இருக்கும். ஏன்னா இப்ப வயிற்று பகுதியில, கால் பகுதியில அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து அந்த என்ன செய்யும் மடிப்புகள் வந்து கூடுதலா இருக்கும். சோ அவங்க வந்து கட்டாயம் என்ன செய்யணும்னா அந்த மடிப்புகளுக்கு இடையிலையும் தண்ணி போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து கன்சிடர் பண்ணணும். கட்டாயம் தண்ணி போகணும். அப்படி தண்ணி பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாதான் நம்மளுடைய குளிப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி வந்து எங்களுடைய பிறப்புறுப்புகளையும் வந்து நாங்க நல்லா கிளீன் பண்ணணும். அதுலயும் வந்து நம்ம தண்ணீர் வந்து சரியான முறையில கொடுத்து அதுக்கான சுத்தத்தை வந்து செய்யணும். அதே மாதிரி வந்து விரல் இடுக்குகள், நகங்கள், காதோட உட்பகுதி, வெளிப்பகுதி, அப்படியான எல்லா இடத்துலயுமே வந்து டோட்டலா சொல்லணும்னு சொன்னா உடல்ல எந்த பாகத்திலுமே வெளியில தெரியக்கூடிய எந்த பாகத்திலுமே வந்து நாங்க தண்ணீர் படுத்தாமல் இருக்கக்கூடாது. சரியா, அந்த ஹதீஸ் சரிந்தானே ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ஹதீஸ், உடல்ல வந்து ஒவ்வொரு முடியிலையும் வந்து ஜனாபத் இருக்குது. அப்ப அந்த ஜனாபத் என்ன செய்யணும், நாங்க நீக்கணுமாக இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லித்தந்த இந்த ஹதீஸின் அடிப்படையில அதே மாதிரி சொல்லித்தந்த விளக்கத்தின் அடிப்படையில நாம குளிச்சுவமாக இருந்தேன்னு சொன்னதான் எந்த தொடக்காக இருந்தாலும் சரி. சரியா, நாங்க வந்து உடல் உறவு கொண்டத்தின் பிறகா இருந்தாலும் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு இந்திரியம் வெளியாகினாலும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஹைல்ல நிஃபாஸ் லைக் எதுவாக இருந்தேன்னு சொல்லி சொன்னாலும் இந்த மெத்தட்ல தான் நாங்க வந்து கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும். சரியா, அப்ப இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதே மாதிரி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பெருந்தொடக்கிற்காக குளிப்பார்கள். பால் கறக்கும் குவளை போன்ற ஒன்றை கொண்டு வரச் சொல்லி ஒரு கையால் தண்ணீர் அள்ளி முதலில் தமது தலையின் வலப்பக்கத்திலும் பிறகு இடப்பக்கத்திலும் ஊற்றுவார்கள். பின்னர் இரு கைகளாலும் தண்ணீரை அள்ளி தமது தலையின் மீது ஊற்றுவார்கள். இதுவும் வந்து புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். முஸ்லீம்ல 530வது ஹதீஸாகவும் புகாரில 258வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ் நானே நீ இன்னைக்கு இப்ப சொன்னேன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து நம்ம வலதை முற்படுத்தணும். சரியா, வலதை முற்படுத்தி இப்ப வலது பக்கத்தை கழுகி அதுக்கு பிறகு இடது பக்கத்தை கழுகுற அப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு இன்னைக்கு உதாரணம் காட்டியிருக்கிறேன். சரியா, இப்ப வந்து
உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்க ஒரு பெருந்தொடக்குல இருந்து நீங்கிறேன்னு சொல்லி சொன்னால் எப்படி குளிக்கணும்னு. இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டேன். இதுக்கு பிறகு நீங்க பிளவிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நிச்சயமா அல்லாஹ் தஆலாட்ட நீங்க என்ன செய்வீங்க? விசாரிக்கப்படுவீங்க. இப்ப நீங்க ஒரு தாயாக இருந்தாலும், இல்லாட்டி நீங்க ஒரு பெண் பிள்ளையுடைய தோழியாக இருந்தாலும், ஒரு பெண் பிள்ளையாக, இல்ல ஒரு ஆசிரியராக நீங்க யாராக இருந்தேன்னு சொல்லி சொன்னாலும், உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய, உங்களோட பொறுப்புக்கு கீழ இருக்கக்கூடிய யாராவது இப்படியான விஷயங்கள் தெரியாம இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, கட்டாயம் அவங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுக்கணும். அப்படி சொல்லிக் குடுக்கலன்னு சொல்லி சொன்னா, உங்கள்ட்டயும் இதுக்கான கேள்வி பதில் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியாதானே நீங்க சொல்லிக் குடுத்தீங்களா தானே. அதே மாரி இப்ப நம்ம தெரியான்னு சொல்லிட்டு ஈக்கவும் படாது. சரியா? அத வந்து கேட்டு படிக்கக்கூடியவங்களாக வந்து இருக்கணும். சோ இந்த விஷயத்த வந்து கட்டாயம் எல்லாரும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. எ எனக்கு தெரிஞ்சு நெறைய நெறைய பேர் வந்து இந்த குளிப்புடைய விஷயத்துல வந்து நிறையவே வந்து பிளவுற சரியா சோ இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லாருக்கும் எத்தி வைங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எத்தி வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா கூட உங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அவங்க செய்யக்கூடிய அமல்கள் வந்து பாதகமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாவுதுபில்லா அல்லாஹு தாலா எங்களை வந்து பாதுகாக்கணும் எந்த விதமான அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா சோ அப்படியான நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது சோ அந்த விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணுங்க சரியா சோ கடமையான குளிப்பு எப்படி குளிக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் சோ இது வந்து பொதுவான கேள்விகள் சரியா இப்ப மாணவிகள் கேட்ட கேள்விகள்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல போறேன் இதுல வந்து சில கேள்விகள் ஏற்கனவே நாங்க படிச்ச விஷயத்த வந்து நீங்க கேட்டிருக்கிறீங்க சோ அதால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் எங்களுடைய முதலாவது டே 1 உடைய டே 2 உடைய அது மாதிரி டே 3 இன்றைக்கும் வந்து சில விஷயங்கள் படிச்சுட்டு தான் நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு வந்து வந்திக்கிறோம் சரியா சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவு வந்து கிடைக்கும் நான் இதுல வந்து இப்ப குர்ஆன் வசனம் ஹதீஸ்ல வந்து எல்லாமே வந்து ஆதாரபூர்வமாக இப்ப இப்ப பதில் சொல்ல டைம் நான் வந்து காட்டல பதில் சொல்ல போற டைம்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லல என்னோட சொன்ன ஏற்கனவே அது வந்து நாங்க படிச்சிட்டோம் சரியா ஓகே இப்ப வந்து முதலாவது ஒரு மாணவி கேட்டிருக்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா இஸ்திஹாதா நிலைமையில் வுளு மாத்திரம் செய்து கொண்டு தொழ முடியுமா அல்லது குளிப்பு கடமையா இஸ்திஹாதா உள்ள பெண் பேட் வைத்துக் கொண்டு தொழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நம்ம இதுக்கு ஒரு இஸ்திஹாதாவுடைய சட்டம் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் சோ இஸ்திஹாதாவுடைய பெண் வந்து வுது செஞ்சுட்டு வந்து ஒவ்வொரு நேரமும் தொழலாம் கட்டாயம் குளிச்சுட்டு தான் தொழணும்ன்றதுக்கான கடமை இல்லை அடுத்து வந்து அவங்க பேட் வச்சுக்கொண்டு தொழலாம் ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப அவங்க பேடோ இல்லாட்டி துணியோ ஏதாவது ஒன்று வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இரத்தம் வெளியாகி கொண்டிருக்கிற டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு வேலையும் செய்ய இயலாதே அப்ப அவங்க தொழுற டைமா இருக்கட்டும் எந்த டைம்னால பிரச்சனை ஒன்றும் இல்லை அவங்க பேட் வச்சுக்கொண்டு இருக்கலாம் அதுல எந்த விதமான குற்றமும் இல்ல சரியா அடுத்தது இரண்டாவது கேள்வியை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இரவில் உடலுறவு கொண்டால் கடமையான குளிப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமா உது செய்து கொண்டு உறங்கி காலையில் குளித்தால் ஆகுமானதான்னு சொல்லி ஒரு மாணவி கேட்டிக்கிறாங்க யா இதுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அந்த டைம் எங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஏழுமாக இருந்துச்சு இல்லாட்டி குளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நாங்க குளிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க உது செஞ்சுட்டு தூங்கலாம் இன்ஷா அல்லாஹ் காலையில எழும்பி நாங்க சுபஹ் தொழணும் என்ன சோ காலையில எழும்பி நாங்க குளிச்சுட்டு எங்களோட சுபஹுடைய தொழுகையை வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அந்த டைம்ல இப்ப எங்களுக்கு தண்ணீரையும் பயன்படுத்தல இல்லாட்டி எங்களுக்கு அந்த டைம்ல நம்ம இஷா எல்லாம் தொழுதுட்டோம் அப்ப நம்ம குளிக்கணும்ன்ற ஒரு தேவை இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம ஜஸ்ட் உதுவை மட்டும் செஞ்சுட்டு நாங்க தூங்கி வெள்ளனைக்கு எலும்பி என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா குளிச்சுட்டு எங்களோட தொழுகைகளை வந்து நிறைவேற்றத்துக்கு இயலும் சரியா அதே மாதிரி வந்து ஹயல் ஏற்பட்டால் முதல் 2 நாட்களுக்கு குளிப்பு உகந்ததல்ல என்று சொல்றாங்க இது பற்றின சரியான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி கேட்டிருக்கிறாங்க இது வந்து உண்மையா சொல்லணும்னா இது வந்து ஒரு பிழையான கருத்து சரியா ஏன்னு சொன்னா சயின்டிபிக் ரீதியாவும் இஸ்லாமிக் ரீதியாவும் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சுத்தம்ன்றது வந்து எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று சரியா சோ நீங்க இப்ப உதாரணமா யூடியூப்ஸ்ல கூட நீங்க வீடியோஸ் வந்து அடிச்சு பார்க்கலாம் டாக்டர்ஸ் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க மென்சஸ் உடைய டைம்ல வந்து குளிக்காம எல்லாம் இருக்கிறதை விட கட்டாயம் குளிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க இப்ப மென்சஸ் ஆக இருக்கக்கூடிய டைம்ல வந்து நாங்க சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறது வந்து நமக்கு கட்டாயமான ஒரு விஷயம் என்ன சோ அதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே இந்த மென்சஸ் டைம்ல வந்து நாங்க உடல் அளவுலையும் மனசளவுலையும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகி இருப்போம் என்ன ஒரு சோர்வுக்கு ஆளாகி இருப்போம் அப்ப அந்த டைம்ல வந்து நாங்க குளிக்கிறது எங்கட மூளையையும் எங்கட உடலையும் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்ஷா வச்சு கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணியாக வந்து இருக்கும் சரியா அப்ப அப்படி குளிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டை வந்து தரும் சரியா அப்ப இது வந்து நாங்க டைம்கள்ல குளிக்க தேவையில்ல சோ அப்படியான டைம்கள்ல குளிச்சா எங்களுக்கு வருத்தம் வரும்னு சொல்லி இருந்தால் நாம குளிக்கிறதுக்கான அவசியம் இல்ல அப்படி இல்ல நார்மலா எங்களுக்கு குளிக்கிறதுக்கு 7 மணி சொன்னா நாங்க குளிக்கலாம் சரியா அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி கேட்டிக்கிறாங்க என்னன்னு சொன்னா
ஹைலில் இருந்து சுத்தமாகும் போது ஓதி குளிக்க துவா உள்ளதா? என்ன துவா? துவாவுடன் களிமாவும் ஓதி குளிக்கணுமா? நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் தானே, என்னன்னு சொல்லி சொன்னால் ஹைலுடைய டைம்லயா இருக்கட்டும், ஜனாபத்துடைய டைம்லயா இருக்கட்டும், நம்ம குளிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த கேள்விக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு இன்றைய பாடத்தில் விளங்கப்படுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை வந்து பாருங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்து இன்னொன்னு கேட்டுக்கிறாங்க, என்னன்னு சொல்லி சொன்னால் மாதவிடாய் 3 அல்லது 4 நாட்களில் நின்று விட்டால் குளிக்கலாமா, அல்லது சரியாக 7 நாட்களில் பின் தான் குளிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிக்கிறாங்க. சரியாக 7வது நாள்ல தான் குளிக்கணுமா, இல்லாட்டி 3 4 நாளையில நின்றா குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிக்கிறாங்க. சோ இந்த விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம படிச்ச ஒரு விஷயம் தான். என்னன்னு சொல்லி சொன்னா, எப்ப நம்ம சுத்தமாகறோமோ, சரியா, எப்ப வந்து நம்ம சுத்தமாகறோமோ அப்பதான் நம்ம வந்து குளிக்கணும். சரியா? அது வந்து 4வது நாளாக இருந்தாலும் தான், 2வது நாளாக இருந்தாலும் தான், 8வது நாளாக இருந்தாலும் அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. எப்ப நம்ம ஹைல்ல இருந்து சுத்தமாகறோமோ அப்பதான் வந்து நாம குளிக்கணும். சரியா? இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பாடம் வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இருந்தும் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹதீஸ் ஒன்றை வந்து சொல்றேன். சரியா? ஒரு சம்பவம் ஒன்றை சொல்றேன். அது வந்து உங்களுக்கு நல்லா மனசுல பதியறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய பேட், சரியா, அதாவது அவங்க இந்த மென்சஸ்க்கு வைப்பாங்க தானே அந்த துணிய, அந்த பேட வந்து என்ன செய்வாங்க, ஆயிஷா நாயிகிட்ட வந்து அனுப்புவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த மென்சஸ் பட்டா பிறகு நாங்க அந்த யூஸ் பண்ண பேட் இருக்கு தானே, அந்த பேட் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஆயிஷா நாயிகிட்ட அனுப்புவாங்க. ஏன் அனுப்புவாங்க? அனுப்பி என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இப்படி வருது, நான் என்ன செய்யறேன், குளிக்கவா, இல்ல நான் தொழவா, இல்ல என்ன செய்ய, இல்லாட்டி நான் இப்படியே ஹாயிலாவாக வந்து இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அப்ப அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விஷயத்துல வந்து நீங்க யாருமே அவசரப்படாதீங்க. சோ இது எப்ப உங்களுக்கு மாதவிடாய் நின்றுட்டுன்றத நீங்க அறிஞ்சு கொள்வீங்கன்னு சொல்லி சொன்னா, வெள்ளை நிறமான ஒரு வெள்ளை திரவம் வெளியாகிறத காணும் வரைக்கும் நீங்க இந்த மாதவிடாயில இருந்து சுத்தமாகிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேணும். சோ அதுல இருந்து நீங்க சுத்தமாகல, நீங்க அவசரப்பட வேணும். அந்த வெள்ளை நிறமான திரவம் வெளியாகும் வரைக்கும் நீங்க அதை வந்து முடிவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. சோ இதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு சில பெண்கள் வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, அவங்க இப்ப சுத்தமாகிட்டாங்க. இப்ப ஒரு நாளைக்கு ஹைல் வரலன்னு சொல்லி வைங்களேன், இல்ல ஒரு நேரத்துக்கு ஹைல் வரலன்னு சொல்லி சொன்னா, சரி நம்ம சுத்தமாகிட்டோம்னுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவசரப்பட்டு குளிச்சு தொழுவுறதுக்கு அந்த இதர கடமைகளை வந்து நிறைவேற்றுவாங்க. சரியா? அப்ப அது வந்து எங்களுக்கு அனுமதிக்கப்படல. என்னன்னா, நாங்க காத்திருந்து எங்களுக்கு முழுமையா வந்து நாங்க ஹைல்ல இருந்து சுத்தமாயிட்டோமான்னு சொல்றத பார்த்து, அந்த வெள்ளை நிறமான ஒரு திரவம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய கடமையான குளிப்புகளை குளிக்கணும். இப்ப இன் கேஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு 4 நாளையிலேயே ஃபுல்லா கிளியர் ஆகிட்டேன்னு சொன்னாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. 4 நாளையில நீங்க வந்து குளிக்கலாம். சரியா? ஒரு நாளையில கிளியர் ஆகுற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு நாளையிலயும் நாம என்ன செய்யலாம்? குளிக்கிறதுக்கு இயலுமாக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், குழந்தை பிறந்தவுடன் 40 நாட்கள் கழித்து தான் குளிக்க வேண்டுமா? அதற்கு முன்னால் 20 நாட்களில் நிஃபாஸ் நின்றால் குளிக்க முடியுமா? அதற்கும் துவா உள்ளதா? கருச்சிதைவு நிகழ்ந்தாலும் 40வது நாள் குளிக்க வேண்டுமா? ஓகே. இது சம்பந்தமான விஷயமும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால், நேற்றைய வகுப்புல நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா? இது சம்பந்தமான முழுமையான விளக்கம் நாங்க படிச்சிருக்கிறோம். அதையும் வந்து இப்ப கருச்சிதைவு நிகழ்ந்தன்னு சொல்லி சொன்னால், சில நேரத்துல இன்னைக்கு வரக்கூடிய அந்த இரத்தம் வந்து நிஃபாஸாக இருக்கும். சில நேரத்துல நிஃபாஸ் இல்லாம இருக்கும். சோ அந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம நேற்றைய கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். சோ அதை வந்து நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பெரிய சாப்டர் ஒன்றா போகும். சோ அதனால நான் அது சம்பந்தமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணல மீன்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு அது சம்பந்தமான தெளிவுகள் வந்து தந்திருக்கேன். சரியா? சோ கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோஸை வந்து பாருங்க. அதுக்கும் வந்து துவா தனிப்பட்ட எந்த விதமான துவாவும் இல்ல. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் தானே, ஹல்ல இருந்து நீங்க கிட்டவா, நம்ம ஜனாபத்துல இருந்து நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி மனசுல நியத்து வச்சு கொள்றதுதான். சோ அதுதான் வந்து துவா. சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. மாதவிடாய் காலங்களில் தொழ முடியாது, குர்ஆனையும் தொட முடியாது, குர்ஆனை தொடாமல் ஓத முடியுமா, அல்லது போனில் ஆப் மூலம் ஓத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுவும் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தின ஒரு விஷயம் தான். சோ நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, எல்லாரும் இதுக்கு முதல் கிளாஸ் உடைய வீடியோ, 2வது கிளாஸ் உடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்க. சரியா? சோ இதுல ஆப் மூலமாக கூட நாங்க ஓதக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால், நான் குறிப்பிட்ட ஒரு சிலரை சொன்னேன். இவங்களுக்கு மட்டும் இஸ்திஸ்னா, இவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கு, இவங்க வந்து குர்ஆன் ஓதலாம், இவங்க வந்து குர்ஆனை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ அதை தவிர்த்து மத்தாக்கள் யாருமே வந்து குர்ஆனை தொடாம இருக்கிறது, குர்ஆன் ஓதாம இருக்கிறது தான் மிகவுமே ஏற்றமான கருத்து. சோ அது குர்ஆன் வந்து போன்ல இருந்தாலும் நாங்க ஓத தேவையில்ல. ஆனா என்ன செய்யலாம்னு சொன்னா, குர்ஆன் ஓதுறத வந்து எங்கட காதால கேட்கலாம். அதுக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்ல. சரியா? சோ அந்த விஷயத்தையும் வந்து பாருங்க. அது யாருக்கு இஸ்திஸ்னா என்னென்ன சந்தர்ப்பங்கள் அப்படின்றத வந்து கட்டாயம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா?
ஓகே. அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, கடுமையான குளிப்பை எவ்வாறு குளிக்க வேண்டும்? இதையும் நாம படிச்சிட்டோம். என்ன? சோ இதையும் இப்ப இன்றைய பாடத்துல படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்திஹாதாவுடைய நிலையில குறைவாக இரத்தம் பட்டால், அந்த நாட்கள்ல உடல் உறவு கொள்ளலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே. அது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சரியா? இப்ப இஸ்திஹாதாவுடைய பெண் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தானே, அவளும் ஒரு ஹயலுடைய நிலைமையில இருக்கிறவள மாரி இருக்க மாட்டாள். அவள் சாதாரண ஒரு பெண்ணு மாரி தான் இருப்பாள். அவளுடைய ஹயலுடைய நாட்கள தவிர்த்து இஸ்திஹாதாவுடைய நாள்ல இருந்தாளுன்னா, சாதாரண ஒரு பெண் என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் அவக்கு செய்யறதுக்கு இயலும். தொழலாம், ஓதலாம், நோன்பு பிடிக்கலாம். அப்ப அப்படி இருக்கிற டைமுக்கு அவக்கு இரத்தம் குறைவாகத்தான் படுது அப்படின்ற சந்தர்ப்பத்துல அவங்க விரும்பினா அவக்கு எந்த விதமான உடல் பாதிப்புகளும் இல்ல அப்படின்னு சொன்னால், அவ என்ன செய்யலாம்னு சொன்னா கணவனோட ஒன்றாக இருக்கலாம். கணவனோட உடல் உறவுல ஈடுபடுறதுக்கு இயலும். சரியா? அதுல எந்த விதமான தடைகளும் இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, இத்தாவுடைய சட்டத்துல இர்ரெகுலர் பீரியட் உள்ளவர்கள் எப்படி அந்த 3 மாதங்களை கணக்கிடுவதுன்னு சொல்லி. சோ இதுல வழமையா நம்ம ஏற்கனவே இந்த விஷயமும் பார்த்திருக்கிறோம். சோ நான் இத உங்களுக்கு எதுக்கும் இன்னொருக்கா கிளியர் பண்றேன். என்னன்னு சொன்னால், இப்ப இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறார்கள்ன்னு சொன்னா, நார்மலா உங்களுக்கு தெரியும். அது அவங்களோட பீரியட்ஸ் ஒரு சரியான ஒரு ரூட்டீன்ல அவங்களுக்கு வராது. அதுல ஒரு ஆ அந்த காலச்சக்கரத்துல ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். சோ இப்படியான ஆட்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அவட வயது, அவட உடல் தோற்றம், அவட அந்த உடல் அது சம்பந்தமான இது ஏற்கனவே நான் விளங்கப்படுத்திருக்கேன். அதனால தான் நான் ஷார்ட்டா சொல்றேன். சோ அப்ப இது விஷயம் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து அவ போல ஒரு அவடையே ஏஜ்ல இருக்கக்கூடிய அவடையே மாரி ஒரு பெண்ணுக்கு எப்படியான அந்த சர்க்கிள் இருக்குது, அந்த பீரியட் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேத்த மாரி நாம இவையும் என்ன செய்யலாம்னு சொன்ன ரெகுலர் பீரியட்ல இருக்கிற இந்த பெண்ணும் அவளுடைய இதாவுடைய காலத்தை கணிப்பிட்டு கொள்ளலாம். சோ இது சம்பந்தமாவும் நம்ம நேத்திய கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். சோ கட்டாயம் பாருங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் ஜனாபத் குளிப்பு கடமையான நிலையில் இரவில் உறங்குகிறாள். சுபஹுக்கு எழுந்திருக்கும் பொழுது தனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருப்பதை காண்கிறாள். இப்போது இந்த பெண்ணுக்கு ஜனாபத்துடைய குளிப்பு கடமையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ நான் இதுக்கு ஒரு கூற்றொண்டு சொல்றேன். சரியா? மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூற்றொண்டு சொல்றேன். அது யாருன்னா, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு ஹைல் தொடங்கிட்டு அப்படின்னு சொன்னா, ஜனாபத் காரணமாக அவள் குளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? ஹைல் முடிஞ்சதுக்கு பிறகு அவள் குளிப்பதன் மூலமாக அவள் என்ன செய்றாள்ன்னு சொன்னா, தூய்மை நிலைக்கு வர முடியும். அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு பெண்ணுக்கு இப்ப இந்த மாணவி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஒண்ணு. சரி? அது எப்படின்னு சொன்னா, ஒரு பெண் ஜனாபத் கடமையான நிலையில நைட்ல தூங்குறா. சரி, அப்ப தூங்கிட்டு காலையில எழும்பக்குள்ள அவக்கு ஹயல் மாதவிடாய் வந்துட்டுன்னு சொன்னால், அவ இப்ப காலையில எழும்பி அந்த ஜனாபத்த கிளீன் ஆகுறதுக்கு குளிக்கணுமா? இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அப்ப அவக்கு ஹைல் தொடங்கிட்டு அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு ஹைல் தொடங்கிட்டுன்னு சொன்னால், அவ ஜனாபத் காரணமாக குளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? ஹைல் முடிஞ்சதுக்கு பிறகு அவ குளிக்கிறதன் மூலமா அது எல்லாத்துலயுமே தூய்மையான ஒரு நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த ஜனாபத்துடைய குளிப்பன்றதுக்கு இந்திரியம் வெளியான பிறகு அது கடமையானது. அப்படித்தானே? இந்திரியம் வெளியாகிட்டேன்னு சொன்னா அந்த ஜனாபத்துடைய குளிப்பு எங்களுக்கு கடமையா இருக்குது. ஆனா ஹைல் தொடங்கின பிறகு தொழுக, நோன்பு அந்த மாதிரி மத்த ஷரியத்துடைய கடமைகள் எதுவுமே எங்களுக்கு இன்னைக்கு நாங்க நிறைவேற்றணும் இல்ல. தற்காலிகமாக எங்களுக்கு இன்னைக்கு விதிவிலக்கு இருக்குதுன்றதால ஜனாபத்துடைய குளிப்பு எங்களுக்கு அந்த இடத்துல கட்டாயம் இல்ல, அவசியம் இல்ல அப்படின்னு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சோ இதுதான் மிகவும் ஏற்கத்தக்க ஒரு கருத்தாக இருக்குது. சரியா? அப்ப இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மாதவிடாய் 7வது நாள் குளித்த பிறகு திரும்பவும் மாதவிடாய் லேசான முறையில் இரத்தம் படுகிறது. சரியா? அதுக்கு பிறகு இந்நிலையில் தொழ முடியுமா? இரத்தம் திரும்பப்பட்டதனால் மீண்டும் குளிக்க வேண்டுமா? அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க கேக்குறாங்க, ஒரு ஆளுக்கு பீரியட்ஸ் வருது. சரியா? அப்ப பீரியட்ஸ் அவ 7 நாள் முடிஞ்சு குளிச்சிட்டா. அப்படி குளிச்சு முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவ தொழுவுறா. சரி, அப்ப தொழுதுட்டு இருக்கக்குள்ளயோ இல்லாட்டி தொழாம இருக்கக்குள்ளயோ அவ எல்லாம் குளிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு ரிப்பீட் அவக்கு பீரியட்ஸ் வருது. அப்ப இந்த டைம் அவ என்ன செய்யணும்? தொழணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னா ரிப்பீட் குளிக்கணுமா அப்படின்னு கேக்குறா. இதுக்கும் நான் ஆயிஷா நாயகி அவங்களோட ஒரு ஹதீஸ் ஒண்ணு சொன்னேன் தானே ஆதாரமா. சோ அந்த ஹதீஸ் தான் இதுக்கும் பதிலாக வரும். என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அவங்களோட பேட்ஸ பேடுகளை அனுப்பி கேக்குறாங்க சஹாபி பெண்மணிகள். அதுக்கு ஆயிஷா நாயகி அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு பெண் சரியா, நான் உங்களுக்கு மிச்சம் கிளியரா சொல்றேன் பாருங்களேன். மிச்சம் கிளியரா சொல்றேன். நீங்க எப்ப ஒரு பெண் அந்த ஹயர்ல இருந்து சுத்தமாகறா தெரியுமா? அந்த மாதவிடாயில இருந்து எப்ப சுத்தமாகறா தெரியுமா? அவக்கு வெள்ளை நிறமான ஒரு திரவம் ஒன்று வரணும்.
சரியா? இது நான் பெண்களுக்கு வந்து நான் மிச்சம் டீப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து விளங்கும். சரியா? பெண்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு மஞ்சள் நிறமான திரவம் வரும். அதே மாரி வெள்ளை நிறமான திரவம் வந்து வரும். அந்த ஈரலிப்பு தன்மை அது எல்லாமே வந்து இருக்கும். சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து இப்ப ரத்தம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், சரியா? இரத்தம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், எப்ப வந்து ஒரு வெள்ளை நிறமான ஒரு திரவத்த காண்றாளோ, அப்பதான் அவளுடைய ஹைல் முடிஞ்சு என்று சொல்லி அர்த்தம். சரியா? விளங்கினா? சோ இதுதான் வந்து மெயினான விஷயம். சோ இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, குளிக்கலாம். உங்களுடைய அன்றாட கடமைகள, மார்க்க வழிபாடுகள வந்து நீங்க என்ன செய்யலாம்? செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்ல, நீங்க அதுக்கு முதல் வந்து குளிச்சு அப்படி இப்படி இதாகின டைமுக்கும் உங்களுக்கு அப்படி மென்சஸ் வந்து அது ஒரு நூல் அளவு பட்டிருந்தாலும் தான். சரியா? சரி அது ஒரு சொட்டு தண்ணி பட்டிக்கு பிரச்சனை இல்ல. நம்ம இதாக்கிட்டு என்ன செய்வோம்? தொழுவோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல. ஒரு நூல் அளவு பட்டிருந்தா கூட நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், மீண்டும் குளிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்? எங்களுடைய கடமைகள வந்து நிறைவேற்றணும். சோ அதுக்காக வேண்டிதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்க இந்த பீரியட்ஸ் உடைய விஷயத்துல வந்து அவசரப்படக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தை பிறக்காமல் இருக்க மாத்திரை, ஊசி, லூப்ஸ் தொடராக பயன்படுத்த முடியுமா? ஓகே. இந்த பாடமும் நாங்க இன்னைக்கு ஆரம்பத்துல வந்து படிச்சிருக்கிறோம். சோ இதுக்கான விளக்கங்களும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். சோ இது சம்பந்தமா வந்து மோர் டீட்டெயில்ஸ் தர தேவையில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கடமையான குளிப்பை காலையில் குளிப்பது என்றால், வீட்டு வேலை செய்த பின்னர் குளித்துவிட்டு, அதன் பிறகு சாப்பாட்டில் கை வைக்க வேண்டுமா? அப்படின்னு சொல்லி. அதாவது எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இவங்க கேள்வி, இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து கடமையான குளிப்பு வந்து கடமையாகிட்டு. சரியா? இரவுல வந்து அவக்கு கடமையான குளிப்பு கடமையாகிட்டுன்னு சொல்லி சொன்னால், இப்ப காலையில எழும்பி அவ அந்த குளிப்ப குளிச்சிட்டு தான் இப்ப வீட்டு வேலைகள் எல்லாம் செய்தது பிறகு அது குளிச்சா பிறகு தான் அவ வந்து சாப்பாட்டுல போயிட்டு கைய வைக்கணுமா? அப்படி இல்ல. அவ சாப்பிட்டுட்டு அவ அதுக்கு பிறகு குளிச்சு மத்த மத்த விஷயங்கள செய்யணுமா? அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. சரியா? எப்பவுமே வந்து மார்க்கம் வந்து ஒரு காலமும் எங்கள வந்து கஷ்டப்படுத்தாது. சரியா? இப்ப எங்களுக்கு எவ்வளவு இலகுவான விஷயங்கள அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றது எங்களுக்கு நாங்க மார்க்கத்த வந்து ஆழமா படிச்சோம்ன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு நல்லாவே வந்து தெளிவாகும். சரியா? இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப கடமையான குளிப்பு வந்து கடமையா இருக்குது. சரியா? சோ அந்த டைம்ல வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப லுஹர் தான் உங்களுக்கு அடுத்த நீங்க தொழ வேண்டிய ஒரு தொழுகையா இருக்குது. சரியா? அதுக்கு முதல் வந்து நீங்க இப்ப சுபஹெல்லாம் தொழுதுட்டீங்க. லுஹருடைய தொழுகை மட்டும் தான் உங்களுக்கு கடமையான ஆ தொழுகையா இருக்குது. அப்ப அதுக்கிடையில வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால், ஜனாபத்துடைய நிலைமைக்கு வாரீங்க. சரியா? ஜனாபத்துடைய நிலைமைக்கு வாரீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப நம்ம குளிச்சுட்டு தான் சேர்த்து சாப்பிடணுமா? குளிச்சுட்டு தான் போயிட்டு, ஆ இப்ப மத்த நம்மட அன்றாட வேலைகள செய்யணுமான்னு சொல்லி கேட்டா, குளிச்சு கொள்றது மிச்சம் சிறப்பு. சரியா? அது இல்லாம இல்ல. குளிச்சு கொள்றது மிச்சம் சிறப்பு. ஆனா, நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னால், இப்ப எங்களுக்கு இப்ப சாப்பிடணும், பசிக்குது, இல்லாட்டி மத்த மத்த வேலைகள் எங்களுக்கு இருக்குன்னா, நம்ம அதெல்லாம் குயிக்கா முடிச்சுட்டு, நம்ம என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, குளிச்சுட்டு நம்ம லுஹருடைய தொழுகைய வந்து என்ன செய்யலாம்? நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்கு தெரியும் தானே என்னன்னு சொல்லி சொன்னால், ஆம் தொழுகை டைம்ல வந்து சரியா ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், ஆ உணவு கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா, நம்ம உணவத்தான் உட்படுத்தணும். தொழுகைக்கான டைம்ல வந்து எங்களுக்கு உணவு கொண்டு வரப்பட்டிக்குது அப்படின்னா, நம்ம உணவத்தான் உட்படுத்தணும். சரியா? சோ அந்த டைம்ல இப்ப நம்மளுக்கு இப்ப பசியா இருக்குது. அப்ப நம்ம குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படின்டா இல்ல. ஆனா அந்த டைம்ல நம்ம கடமையான தொழுகையை வந்து நிறைவேற்றணும்னா, கட்டாயம் நம்ம குளிச்சு தான் இருக்கணும். சோ அந்த விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கம் ஒரு காலமும் எங்கள வந்து கஷ்டப்படுத்தல. எங்களுக்கு எவ்வளவு ஈஸியான மெத்தட்கள் எவ்வளோ இஸ்திஸ்னாக்கள தந்திருக்குதுன்னு சொல்றது எங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். சரியா? சோ இது ஒரு விஷயம். அடுத்தது நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மாதவிடாய் தொடராக மாதாந்தம் வருகிறது. ஆனால் நன்றாக மாதவிடாய் முதல் 4, 5 நாட்களுக்கும், அதுக்கு பிறகு நூல் போன்ற அளவு இரத்தம் தொட தொடராக வரக்கூடிய நாட்களுக்கும் படுது. இந்த டைம்ல நாங்க தொழலாமான்னு சேம் விஷயம் தான். உங்களுக்கு வந்து நீங்க எப்ப மாதவிடாயில இருந்து சுத்தமாகறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க மார்க்க கடமைகள வந்து நிறைவேற்றத்துக்கு இயலும். அப்பதான் நீங்க வந்து என்ன செய்றீங்க? சுத்தமாகறீங்க. சரி, அது வரைக்கும் நீங்க ஒரு மாதவிடாய் ஒரு பெண்ணா ஹாயிலாவாகவோ, அப்படி இல்லாட்டி நிஃபாஸுடைய பெண்ணாகவோ தான் வந்து இருப்பீங்க. சரியா? சோ இப்ப நான் சொல்லி தந்த பாடங்கள், அதே மாரி வந்து இந்த டவுட்ஸுக்கு கிளியர் பண்ணினது எல்லாமே உங்களுக்கு ஐ திங்க் நல்லா கிளியரா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? சோ இதுல நான் உங்களுக்கு விளங்குற மாரி எல்லாம் சொல்லி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களுக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் வந்து முழுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஆ ஓகே. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்க உங்களுக்கு தெரியும் ஆர்ஐ இன்ஸ்டிடியூட்ட பத்தி நாங்க ஆரம்பிக்கிற டைம்லயே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இந்த
எனது ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து சொல்லியிருந்தோம். நாங்க வந்து குர்ஆனுடைய கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஓதுறது, ஹைஃபுல் பாடநெறிகள், அதே மாதிரி தஜ்வீத் பாடநெறிகள் அப்படியான கோர்சஸ் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நாங்க 2025ஆம் ஆண்டுக்கான புதிய மாணவர்கள் இன்டேக் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இதுல வந்து இது எங்கட 50வது பெட்சுக்கான இன்டேக். சரியா? 50வது பெட்சுக்கான இன்டேக். ஸோ இதுல வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா 7 days ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் வந்து கொடுக்குறோம். இதுல வந்து நீங்க ஜாயின் ஆகுனீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட வகுப்புகள் இந்த மாதிரி போகும். எப்படி வந்து பாடங்கள் நாங்க வந்து படிச்சு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இதுல வந்து தொடர்ந்து படிக்கலாமா, உங்களுக்கு பாடங்கள் இன்ட்ரெஸ்டா இருக்குதா, விளங்குதா அப்படின்ற எல்லா விதமான விஷயத்தையும் வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல ஆண்களும் ஜாயின் ஆகலாம், பெண்களும் ஜாயின் ஆகலாம், சிறுவர்களும் வந்து ஜாயின் ஆகலாம். சரியா? எந்த விதமான ஏஜ் டிஃபரன்ஸ் கூட இதுக்கு இல்ல. சரியா? ஏன்னா இது வந்து நாங்க இப்ப ட்ரையல் கிளாஸ் தான் கொடுக்குறோம். இப்ப இன்கேஸ் நீங்க கிளாஸஸுக்கு ஜாயின் ஆகுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க ஏஜ் வைஸா பிரிச்சு லேடிஸ் வேற, சில்ட்ரன்ஸ் வேற, ஜென்ட்ஸ் வேற அப்படின்னு சொல்லி பிரிச்சு தான் கிளாஸஸ் செய்வோம். ஸோ இது ட்ரையல் கிளாஸ்ன்றதால நீங்க எல்லாருமே வந்து ஜாயின் ஆகலாம். ஸோ இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ், இது சம்பந்தமான லிங்க்ஸ், அதே மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல, அதே மாதிரி வந்து எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நாங்க எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஸோ நீங்களும் இதுல வந்து கட்டாயம் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்க முஸ்லீம்களாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா அல்லாஹு தாலா எங்களுக்கு மார்க்கத்துல என்னென்ன விஷயங்களை வந்து ஏவி இருக்கிறானோ, என்னென்ன விஷயங்களை வந்து செய்யணும்னு சொல்லி இருக்கிறானோ, ரசூல்லா இதெல்லாம் வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதெல்லாம் நாங்க செய்யணும். அதெல்லாம் எங்க குழந்தைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நாங்க வந்து மறுமையில வெற்றி பெற்றவர்களாக வந்து இருப்போம். சரியா? இம்மையில வந்து ஒரு காலமும் நாங்க எங்களோட வெற்றிய இம்மையில மட்டும் தேடக்கூடாது. இம்மையிலையும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும், மறுமையிலையும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும். அப்படித்தானே? என்ன இப்ப இங்க மட்டும் நாங்க வந்து இப்ப நான் உதாரணமா நான் சொல்றேன். நான் என்னைய உதாரணம் சொல்றேன். சரியா? நான் மத்தாக்களை வந்து யாரையும் சொல்லாம என்னைய உதாரணம் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட். சரியா? இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த லா ஸ்டடீஸ் வந்து இன்னொரு குறிப்பிட்ட ஒரு மாசங்கள்ல வந்து என்னது முடிஞ்சிடும். அப்ப நான் வந்து ஒரு லாயரா இருக்கிறேன். அப்ப நான் லாயர்ன்ற டைமுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த உலகத்துல வந்து எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு மதிப்பு, ஆ எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்கும். என்ன? அப்ப அப்படி கிடைக்கிறது வந்து எனக்கு சிறப்பா? அப்படி இல்லன்னா மறுமைக்கான வாழ்க்கைக்கு வந்து நான் தயாராகிறது எனக்கு சிறப்பா? என்ன பொறுத்தவரைக்கும் நான் யோசிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த உலகத்துல நான் என்னதான் அந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக ஆகினேன்னு சொன்னா கூட, எனக்கு வந்து அது இந்த உலகத்தோட மட்டும் நின்று போய்த்திரும். ஏன்னா அப்படித்தானே? ஆனா நான் என்ன வந்து மறுமைக்காக என் கணவனை, என் குழந்தைகளை வந்து நான் மறுமைக்காக தயார் செய்யணும். அப்பதான் நாளைக்கு அல்லாஹு தாலாவிடத்துல வந்து நான் கை சேதப்படாதவர்கள்ல ஒருத்தரா வந்து இருப்பேன். இல்லாட்டி நானும் என்ன செய்வேன், கை சேதப்பட்டுட்டு யா அல்லாஹ் நான் உலகத்துல தான் யா அல்லாஹ் இப்படி இருந்தேன், நான் மறுமைக்காக எதுவுமே சேர்க்கலன்னு சொல்லி சொன்னா அல்லாஹு தாலா எங்க எல்லாரையுமே வந்து பாதுகாக்கணும். அப்படியான ஒரு நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாது. சரியா? சோ கட்டாயம் வந்து அல் குர்ஆனுடைய விஷயத்துல யாருமே பொடுபோக்காக இருக்காதீங்க. சரியா? எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியான்னு சொல்லி சொல்றது உண்மைக்கும் உண்மைக்கும் வெட்கம் தெரியுமா? உண்மையில எங்களுக்கு குர்ஆன தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியும். எங்களுக்கு குர்ஆனுடைய மஹ்ரஜ்கள் தெரியா. நாங்க பழகல. எங்களுக்கு டைம் ஈக்கல அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே வெட்கம். அப்படி வந்து சொல்லவே இயலா. ஏன்னு சொன்னா குர்ஆன தஜ்வீத் முறைப்படி மஹார்ஜிகள் பேணி ஓதுறது வந்து ஃபர்லு ஐன். என்ன? அப்படித்தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்லு ஐன். அப்ப ஃபர்லு ஐனான ஒரு விஷயத்த விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு பாவம். உதாரணமா யோசிச்சு பாருங்க. நாங்க வந்து தொழுகைகள்ல ஒரு தொழுகையை விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு பாவம் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து அல்லாஹு தாலாவோட எந்த அளவுக்கு நெருக்கமாகி போறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து ஹைராக்கி தருவார். அல்லாஹு தாலாவ எந்த அளவுக்கு நெருங்கி போறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா எங்கள வந்து கண்ணியப்படுத்துவான். சரியா? மக்களிடையேயும் எங்கள கண்ணியப்படுத்துவான். அதே மாதிரி அல்லாஹு தாலாவிட்டயும் நாங்க வந்து கண்ணியம் பொருந்தியவர்களாக வந்து இருப்போம். சரியா? அது இல்லாம இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம என்னதான் இந்த உலகத்துல நாட்டுடைய ஜனாதிபதியாக இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும், எங்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகள நாங்க ஏற்று நடக்கலன்னு சொல்லி சொன்னால், அல் குர்ஆன வந்து ஓத தெரியாம இருந்துச்சுன்னா, இஸ்லாமிய சட்ட திட்டங்கள வந்து எங்களுக்கு சரியான முறையில தெரியாம இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, நிச்சயமா நான் சொல்றேன். நம்ம நஷ்டவாளிகளாத்தான் இருப்போம். சோ எங்கட குழந்தைகளாக இருக்கட்டும், எங்கட மனைவிகளாக இருக்கட்டும், எங்கட குடும்பமா இருக்கட்டும், யாரா இருந்தன்னு சொல்லி சொன்னாலும், எங்களுக்கு குர்ஆன் ஓதத் தெரியாத ஒரு மரணம் வந்துடவே கூடாதுன்றதுல வந்து நீங்க நிச்சயமா என்ன செய்யுங்க, ஒரு நிய்யத்தோட மனசுல எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து கட்டாயம் குர்ஆன் ஓதத் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த குர்ஆன் தான் வந்து எங்க எல்லாரையுமே வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். சோ
கட்டாயம் நாங்க எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அல் குர்ஆன தஜ்வீத் முறைப்படி மகார்ஜிகளை பேணி நாங்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். சோ இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்க இவ்வளோ விஷயங்களுக்கு வந்து எங்களோட நேரங்களை செலவழிக்கிறோம், எங்களோட பணத்தை வந்து செலவழிக்கிறோம். சோ இப்படியான சந்தர்ப்பங்கள்ல வந்து குர்ஆனுக்காக வேண்டி எங்களுடைய கொஞ்சம் நேரத்தையோ எங்களுடைய கொஞ்சம் பணத்தையோ வந்து செலவழிக்கிறதால நாங்க எதுவுமே நஷ்டப்பட போறது இல்ல. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி செலவழிக்கப்படுறதுகள் எதுவுமே வந்து நஷ்டப்பட போறது இல்ல. சோ அந்த வகையில நான் உங்க எல்லாருக்குமே வந்து துஆ செஞ்சு கொள்றேன். ஆம், எல்லாருமே வந்து அல் குர்ஆனுடைய அறிவை வந்து பெற்றவர்களாக, குர்ஆனை வந்து ஓத தெரிஞ்சவர்களாக, உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரியா? இப்ப அதே மாதிரி ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம் என்னன்னு சொன்னா, இப்ப சில டைமுக்கு நாங்க இன்டேக் போடுற டைமுக்கு ஒரு சிலர் வந்து அறியாம தெரியாம சிலர் கமெண்டும் பண்ணுவாங்க. என்னன்னு சொன்னா நான் இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு இந்த இடத்துல தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப நீங்க எல்லா கோர்சஸும் வந்து ஃப்ரீயா தானே கொடுக்குறீங்க, அப்பயே நீங்க குர்ஆன் கோர்சஸ் மட்டும் அதுக்கு ஒரு பேமெண்ட் வந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். சோ இதுக்கான பதில நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ஆரம்ப காலத்துல இப்ப வந்து இது அல்ஹம்துலில்லாஹ்னு more than 6 இயர்ஸா வந்து நாங்க இந்த ஆர் இன்ஸ்டிடியூட், அதாவது ரவுலத்துல் அஸ்ஹார் என்ற பேர்ல ஆர் இன்ஸ்டிடியூட் என்ற பேர்ல நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த குர்ஆனுடைய இந்த இன்ஸ்டிடியூட் நடாத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான பேமெண்ட்ஸும் எடுக்கல, எல்லாருக்குமே எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப அந்த டைம்ல வந்து நான் மட்டும் தான் டீச் பண்ணி கொண்டிருந்தேன் சரியா? அப்ப இப்ப எனக்கு தெரியும் தானே என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க மாணவிகளுக்கு விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்க கிட்ட நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து ஜாயின் ஆகுவாங்க. சோ என்ன ஒரு கேர்லெஸ் கேர்லெஸ் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் தான், பெற்றோராக இருந்தாலும் தான், மாணவர்களா யாரா இருந்தாலும் கேர்லெஸ் என்ன அவங்க ஒரு பேமெண்ட் ஒண்ணு இன்னைக்கு பண்ணலையே. எப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்க ஏதாவது ஒன்று எங்கட கையால நம்ம இன்னைக்கு நம்ம செலவழிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதோட வேல்யூவேஷன் வந்து எங்களுக்கு மிச்சம், அது வந்து மிச்சம் பெருமதியா இருக்கும். அப்ப அதை வந்து நம்ம கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்க வந்து இதை வந்து விலகி கொள்ளணும், ஏன்னா எங்கட கையால நாங்க செலவழிக்கிறோம் இல்லை எங்க நேரத்தை வந்து செலவழிக்கிறோமே. அப்ப அப்படியான விஷயங்கள்ல வந்து பொதுவா இது வந்து மனிதர்களுடைய இயல்பு. சோ அந்த ரீதியில தான் நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, மிச்சம் குறைவான ஒரு சின்ன பேமெண்ட் மெத்தட் வந்து வச்சிருக்கிறோம். சோ நீங்க எங்கள்ட்ட வேற எந்த விதமான கோர்சஸ்கள், மத்த வொர்க் ஷாப்ஸ் எல்லாமே வந்து நாங்க ஃப்ரீயா செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாரும் இஸ்லாத்துடைய அறிவை வந்து கற்றுக்கொள்ளணும். ஆனா நீங்க குர்ஆன கற்றுக்கொள்றதுக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்களும் முயற்சி செய்யணும். நீங்க முயற்சி செஞ்சேன்னு சொன்னா தான் அல்லாஹ் தஆலா அதனுடைய அந்த பலனை வந்து உங்களுக்கு முழுமையாக தருவான். சோ அந்த வகையில தான் உங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன பேமெண்ட் வந்து நாங்க எடுக்கிறோம். அதுவும் வந்து இப்ப எங்கள்ட்ட வந்து நான் ஏற்கனவே உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் தானே, 15 முஅல்லிமாகளுக்கு மேல வந்து இருக்கிறாங்க. அப்ப முஅல்லிமாகளுக்கு வந்து நம்ம பேமெண்ட்ஸ் வந்து பண்ணணும் தானே. என்னதான் இருந்தேன்னு சொல்லி சொன்னாலும் அவங்க அவங்களோட குடும்பத்தை விட்டு அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுக்காக வேண்டி படிச்சு தரதுக்கு வராங்க. அப்ப அதுக்கு வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஒருத்தருடைய வேர்வை காயறதுக்கு முதல் அவங்களுடைய ஊதியத்தை வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி. சோ அந்த ரீதியில தான் நாங்க ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம். சோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சொல்லிருக்காங்க என்னன்னு சொன்னா, அல் குர்ஆனுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி நாங்க செலவழிக்கிற வந்து எங்களுக்கு ஒரு காலமும் நஷ்டத்தை கொண்டு வராது அப்படின்னு சொல்லி. சோ நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு மிச்சம் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிறைய பேர் யோசிக்கிறேன், நிறைய பேர் சொல்ற அப்ப அதுக்காக வேண்டி என்ன இப்ப நிறைய பேர் அறியாம சொல்லுவாங்க தானே, அறியாம சொல்றாங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல போகல. அப்ப தெரிஞ்சிட்டும் இப்ப நம்ம இந்த விஷயத்தை அவங்களுக்கு எத்தி வைக்கலன்னு சொல்லி சொன்னா அதை பத்தி நாங்களும் மறுமையில விசாரிக்கப்படுவோமா இல்லையா? சோ அந்த வகையில தான். சோ இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்க எல்லாருமே வந்து இந்த 7 டேஸ், இந்த 7 டேஸ் வந்து நாங்க ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் தான் கொடுக்குறோம் சரியா? இதுல வந்து நீங்க எந்த விதமான பேமெண்ட்ஸும் நீங்க பண்ண தேவையில்ல. நீங்க எத்தனை பேரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வீட்ல இருக்கக்கூடிய நீங்க அனைவரும் கூட ஜாயின் ஆகலாம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல அல்லாஹு தாலா உங்களுக்கு அல் குர்ஆனை நாங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ற ஒரு உதிப்பை வந்து தருவான். சோ அந்த டைமுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மரணம் வந்து எங்களுக்கு இன்றைக்கு வருமா நாளைக்கு வருமா, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த பேச்சு முடிக்கிறதுக்கு இடையில கூட நம்ம மவுத் ஆகிரலாம் என்ன. சோ எங்களுக்கு மரணம் வந்து எப்ப வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. கட்டாயம் அல் குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக மாத்திரம்தான் நாங்க மரணிக்கணும். இல்லாட்டி அது வந்து மரணங்கள்லே மிகவும் கெட்ட மரணம். சோ அந்த விஷயத்த வந்து கட்டாயம் கன்சிடர் பண்ணுங்க. அல்லாஹு தாலா உங்க எல்லாருக்குமே வந்து இல்முடைய விஷயத்துல பரக்கத் செய்யணும். அதே மாதிரி வந்து அல் குர்ஆனுடைய விஷயத்துல உங்களுக்கு அழகான அறிவை வந்து தரணும். குர்ஆனை வந்து சரியான முறையில நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் வந்து ஓத கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே துஆ செஞ்சு கொள்றேன். அதே மாதிரி ஹிஃபுல் கிளாஸஸும் இருக்கு. குர்ஆன் 30 ஜுஸ் ஓதி முடிக்கிறதுக்கான கிளாஸஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்க வந்து ஜாயின் ஆகுறதாக இருந்தேன்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஜாயின் ஆக கொள்ளலாம். நீங்க ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்டாக இருந்தாலும் தான், அப்படி இல்லை அப்ராட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்ஷா அல்லாஹ் ஜாயின் ஆகலாம். முழுமையாக வந்து இதுல லேடிஸ் மாலிமகள் மட்டும் தான் வந்து டீச் பண்ணுவாங்க. அதால இப்ப என்னன்னா இப்ப நார்மலா சொல்றேன் என்னன்னு சொன்னா, லேடிஸ் மாலிமகளை மட்டும் நாங்க வச்சு ஏன் டீச் பண்ற காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு தாயாக எனக்கு தெரியும் என் புள்ளைய வந்து எப்படி
மெயின்டைன் பண்ணணும் அப்படித்தானே. அது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அந்த திறன் வந்து இருக்குது இயற்கையிலே. அதுக்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா வந்து அந்த தாய்மைன்றத வந்து பெண்ணுக்கு கொடுத்திக்கிறான். அப்ப ஒரு பெண் வந்து என்ன செய்வான்னு சொன்னா அந்த சாஃப்டா அந்த பிள்ளைக்கு விளங்குற மாதிரி, அதுவும் மோஸ்ட்லி வந்து தாய்மார்கள் என்று கிட்டவா அவங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அந்த ரீதியில வந்து நாங்க பெண் அலிமாகளை வந்து வச்சிருக்கிறோம். ஆஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய மாணவர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் இதன் மூலமா பயன்பெற்றிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து நாங்க இந்த இடத்துலயும் துவா செஞ்சு கொள்றோம். அதே மாதிரி வந்து நீங்களும் குர்ஆன் படிக்கிறதுக்கு விரும்பினீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஸ்கிரீன்ல இந்த மேலதிக விவரங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு தானே, அந்த நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ போன முறை இன்டேக்ல வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இந்த நம்பர் வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லி. இந்த நம்பர் வந்து ஒர்க் ஆகும். நீங்க வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க. அப்ராட்ல இருக்கக்கூடிய அகலண்டா +94 அடிச்சு வந்து பாருங்க. சரியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது தெளிவுகள் தேவைப்பட்டாலோ அப்படி இல்லை எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வந்து ஜாயின் ஆகுறேன்னு சொல்லி சொன்னாலும் கட்டாயம் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு பிறகு நாங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ்களையும் வந்து கட்டாயம் நீங்க வந்து ஜாயின் ஆகுங்க. மிக முக்கியமா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, உங்களுக்கு என்ன விதமான வேலை இருந்துன்னு சொன்னாலும் நீங்க இந்த ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ்ல ஒரு தரம் ஜாயின் ஆகி பாருங்க. உங்களுக்கு வந்து உங்களோட குர்ஆனுடைய அறிவு வந்து அல்லாஹு தாலா நிச்சயம் உங்களுக்கு வந்து விருத்தி செஞ்சு தருவார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய நேரங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல ஒதுக்கி நீங்க எல்லாருமே வந்து ஜாயின் ஆகிருந்தீங்க. நிச்சயமாக அல்லாஹ் தாலா உங்க எல்லாருக்குமே வந்து பரக்கத் செய்யணும். அதே மாதிரி எங்களுடைய இந்த 3 நாள் 3 டேஸ் ஒர்க் ஷாப் வந்து நடந்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? என்ன மாதிரி நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி எல்லாமே வந்து விளங்கப்படுத்தினேனா அப்படின்ற விஷயங்கள். அதே மாதிரி நீங்க வேற என்ன விஷயங்கள்ல நாங்க ஒர்க் ஷாப் செய்யணும், வேற என்ன விஷயங்கள்ல நாங்க உங்களுக்கு தெளிவுகள் தரோணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்க அப்படின்றத யூடியூப்ல பாப்பீங்களாக இருந்தேன்னு சொன்னா கமெண்ட்ஸ் மூலமாகவும், அதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்றேன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பர் மூலமாக நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கட்டாயம் நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல எங்களுக்கு கிளியர் வேணும் அலிமா, இந்த விஷயத்துல எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமாக நாங்க நேரம் கிடைக்கிற டைம்ல அது சம்பந்தமான தெளிவுகளை வந்து உங்களுக்கு நாங்க தருவோம். ஸோ யூடியூப் வீடியோ மூலமாக இந்த ஒர்க் ஷாப் மூலமாக தர்றதுக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேற என்ன தெளிவுகள் வேணும் அப்படின்றத நீங்க வந்து கேட்கலாம். அதே மாதிரி வகுப்புகள்ல ஜாயின் ஆகுறதாக இருந்துன்னு சொன்னாலே இன்ஷா அல்லாஹ் இது வந்து எங்களோட மேனேஜருடைய நம்பர். நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க உங்களை வந்து குரூப்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. அது சம்பந்தமான மேலதிக வகுப்புகள் சம்பந்தமான டீடைல்ஸும் உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப் செய்யறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பா இருந்த எங்க டீமுக்கும், அதே மாதிரி வந்து இந்த இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா வந்து உங்களுடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கைகளை வந்து சிறப்பானதாக ஆக்கி தரோணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு கொள்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து இதோடயே நாங்க முடிச்சு கொள்வோம். இந்த மீட்டிங்கை வந்து இதோடயே முடிச்சு கொள்வோம். எல்லாரும் துவா ஓதிட்டு லீவ் ஆகுங்க. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.